அனைவருக்கும் இந்த இனிய தருணத்தில் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இரவு வணக்கம். என மணி இப்போ 7 மணி தாண்டியாட்டோம். நாட்டு மரியாதைக்குரிய ஐயா திடீரென அழைத்து பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கக்கூடிய தில்லி கலை இலக்கிய பேரவையுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா என் உடன்பிறவா சகோதரர் குமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இணையத்தின் வழியாக பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த முடியும் என்று நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய பல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலைஞர்களை மிகப்பெரிய அமைப்பை ஒரு வடிவமைத்து அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி என்பது மிக சிறந்த பணி. அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய குமாரையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய குழந்தைகள் தினம் நிகழ்வில் குழந்தைகள் எல்லாம் கலந்துக்கூடிய ஒரு பட்டிமன்ற நிகழ்வு. அதற்கு நடுவராக ஐயா சுரேஷ் ஐயா நினைக்கிறார், அவர் நடுவராக இருந்து அதை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அப்படி அதில் பங்கேற்கக்கூடிய குழந்தைகள், நடுவர் அவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க காத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து ஒரே ஒரு வரிதான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து உன்னை பாராட்ட. இது குழந்தைகளை தொட்டில போட்டு ஆட்டும் போது தாய் சொல்லக்கூடிய வரிகள். அப்படி வளர்ந்து பெரியவனாக பின்பும் யார் யாரோ வந்து பாராட்டக்கூடிய வகையில் குழந்தை செல்வங்கள் நல்ல கல்வி, நல்ல அறிவு, நல்ல ஞானம் பெற்று அனைத்து குழந்தைகளும் சீரோடும் சிறப்போடும் மென்மேலும் கல்வியிலும் சரி, செல்வத்திலும் சரி, அறிவிலும் மென்மேலும் வளர வேண்டும், உங்களுடைய பயணம் சிறக்க வேண்டும் என்று குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பினை வழங்கிய தில்லி கலை இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் குமாரையா அவர்களுக்கு மீண்டும் எனது பணிவான நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. மகிழ்ச்சி ஐயா. அவர்கிட்ட ஒரு 6:30 மணிக்கு எனக்காக வந்து பண்ணி கொடுங்க ஐயா, உங்களுடைய வாழ்த்துறை வேணும்னு சிறப்புரையும் வாழ்த்தி குழந்தைகளையும் வாழ்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ரொம்ப மகிழ்ச்சின்னு அவர் நிறைய பாடல்களோட விளக்கினாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு எதிர்காலம். ஏன்னா இப்ப அவங்கதான் வரணும். எல்லாருமே நல்ல பேசக்கூடிய பேச்சாளர்களா இன்னைக்கு வந்திருக்காங்க. கல்வி மேன்மையோட உதவுவது வீட்டு சூழலா சமூக சூழலா என்ற அகானி சுரேஷ் சார் ஒரு அருமையான தலைப்பை சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். மீண்டும் ஒரு முறை அவரை பற்றி சொல்லி அவரை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னாடி மாணவ செல்வங்களை பத்தி ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். வீட்டு சூழலே என்ற அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. வாங்க குழந்தைகளை, நீங்க பாரதி விழா எல்லாம் கலந்துட்டு இருக்காரு. நல்ல பேச்சாளர். நம்ம குழந்தைகள் தினம் எல்லாம் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து பேசுவாரு. ரொம்ப சந்தோஷம். சுபிக்ஷா நாகையிலிருந்து என்னுடைய நண்பரோட அவங்க குழந்தை நல்லா பேசுவாங்க. ஸோ ஆரம்பத்திலிருந்து நம்ம சந்தோஷம். அடுத்தது ராஜேந்திரன் மலேசியால ஒரு நிகழ்ச்சி எனக்காக ஏற்பாடு. அவங்களுடைய குழந்தைகள் செல்வன் சுதேஷா ஸ்ரீதரன் வாங்கப்பா, ரொம்ப நல்லா பேசுவாரு. இந்த அணியில ரொம்ப வலுவா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து சமூக சூழலில செல்வி அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. இவங்களும் கடந்த முறை பேச்சு இந்த தடவை வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இவரு நம்ம பாலா அவர்களுக்கு அவருக்கு நன்றி. பாலா கலிபோர்னியாவுக்கு. அடுத்தது அமெரிக்கால இருந்து செல்வன்
நான் சொல்லிட்டேன் 11 குசன் சொன்னேன். இப்ப 11 அவருடைய பிரதர். வாங்க. ரொம்ப கலக்குவாரு. நிறைய நிகழ்ச்சிகள்ல விருது அவார்ட்லாம் வாங்கியிருக்காப்புல. இப்பேற்பட்ட பெருமைக்குரிய அடுத்தது செல்வன் ரோஹித் அவர்கள். ரோஹித் அவர்களையும் வரவேற்கிறேன். அவனும் ஒரு நடந்த சிறந்த பேச்சாளர். உண்மையிலே நல்லா பேசுவாப்புல. ஸோ ரொம்ப சந்தோஷம் ரோஹித் அவர்களும் கலந்து கொண்டது. அடுத்ததாக செல்வி அவருடைய டாக்டர் அவங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் கலந்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அகானி சுரேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள். சிறப்பாக உதவி செய்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற கேசவ விஸ்வநாதன் அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர் டெல்லி மற்றும் சிறப்பு விருந்தினராக நம்முடைய சிறப்பித்த கவி நலவான் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அகானி சுரேஷ் அவர்களை வரவேற்கிறேன். பாருங்கள் ஐயா, பட்டிமன்றத்தை நடத்தி தாருங்கள். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. தொடங்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். தமிழ் தாய்க்கு வணக்கம். திருவள்ளுவர் பெருந்தகைக்கு வணக்கம். இந்தியன் கல்ச்சுரல் ஆர்ட் அண்ட் அசோசியேஷன் கலிபோர்னியா, அமெரிக்கா, தில்லி கலை இலக்கிய பேரவை இணைந்து வழங்கும் சிறப்பு பன்னாட்டு பட்டிமன்றம் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்க உங்க போட்டோ வரல. உங்க போட்டோ வீடியோ வரையிலையா ஐயா? தெளிவா தெரியுது எங்களுக்கு. இங்க தெரியுது எல்லாருக்கும். தெரியுது சார். அவர் போட்டோ வருது. குமார் சார். ரைட். ஓகே சார். சாரி. எசிதா மீடியா கலிபோர்னியா, அமெரிக்கா நிறுவனர் கேசன் விஸ்வநாதன் அவர்களே, தில்லி கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்களே, தில்லி கலை இலக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் குமார் அவர்களே, இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து உரையாற்றி அமைந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் ஆக எல்லாம் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்ற கவி நிலவான் அவர்களே, இந்த நிகழ்விலே இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்ற இளையோர்களாகிய செல்வி சிவனிஜா சிவலோகேஸ்வரன், செல்வன் குஷன், செல்வி சுபிஷா, செல்வன் சுதேசா ஸ்ரீதரன், செல்வி சிவலட்சுமி சிவலோகேஸ்வரன், செல்வன் லவன், செல்வன் ரோனித், செல்வி மீனாட்சி, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்வை காண வந்திருக்கும் பெரியோர்கள், இளையோர்கள் மற்றும் காணொளி வாயிலாக மேலும் காண இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கூட என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பு பன்னாட்டு பட்டிமன்றம் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய குமார் அவர்கள் நடத்தி தருமாறு கேட்ட பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இளையோர்களுக்காக, இளையோர்களோடு இணைந்து செய்கின்ற எந்த செயலும் எல்லா விதமான நிகழ்ச்சியையும் விட மேன்மையானது என்று நான் நினைக்கின்றேன். அவர்களால் தான் எங்களுடைய அடுத்த தலைமுறை. அவர்களுக்காக நாங்கள் எது செய்தாலும் அது எங்கள் மனதிலே அளவில்லா மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. குழந்தைகள் தினம் இங்கே ஐயா ஏற்கனவே குமார் ஐயா குறிப்பிட்டார். இந்த பட்டிமன்றம் அல்ல, குமார் அவர்கள் எத்தனையோ பட்டிமன்றங்களை, கலை நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார். பொது பெருந்தொற்று காலத்தில் இருந்து எனக்கு அறிமுகமான அவர்கள் பல வாய்ப்புகளை எனக்கும் தந்திருக்கின்றார்கள். அவருடைய பட்டிமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன், நடுவராகவும் பணியாற்றி இருக்கின்றேன். தில்லி இலக்கிய பேரவை எனக்கு விருதையும் வழங்கி மதிப்பளித்திருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். குழந்தைகள் தினம் என்பது
மிக மிக முக்கியமானதாக விளங்குகிறது. இந்தியாவை பொறுத்தளவில் நவம்பர் 14ஆம் திகதி குழந்தைகள் தினம் என்று ஐயா ஏற்கனவே குறிப்பிட்டார். ஆம், எங்களுடைய இந்தியாவினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளையே அந்த குழந்தைகள் தினமாக வைத்து கொண்டாடி வருகிறார்கள். நேரு என்றாலே அவருடைய குழந்தைகள் மீது காட்டுகின்ற அந்த பாசம், அந்த அன்பு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கவர்ந்த ஒரு விடயம். அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதைவிட ஐக்கிய நாடுகள் அமைப்பு குழந்தைகள் தினமாக நவம்பர் மாதம் 20ஆம் தேதியை கொண்டாடுகின்றது. இன்று நவம்பர் 16ஆம் தேதி. எனவே இந்தியாவினுடைய குழந்தைகள் தினத்துக்கும் சர்வதேச குழந்தைகள் தினத்துக்கும் இடையேயான ஒரு நாளிலே நவம்பர் 16 இந்த பட்டிமன்றம் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானதாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ளுகின்ற பேச்சாளர்கள், இந்த இளம் பேச்சாளர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தமிழகத்திலே, மலேசியாவிலே, இலங்கையிலே என்று இந்த குழந்தைகள் அந்தந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து வருகின்ற குழந்தைகளையும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற புலம்பெயர்ந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து வருகின்ற இந்த இளையோரையும் இணைத்து ஒரு பட்டிமன்றம் செய்கின்ற பொழுது அது மேலும் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகின்றது. இந்த இளையோர்களை, வெவ்வேறு இடங்களில் உள்ள இளையோர்களை இணைத்து இந்த பட்டிமன்றம் ஊடாக அவர்கள் இந்த தலைப்பிலே இந்த மாணவர்களுடைய மேன்மை உரை, இந்த வீட்டுச் சூழல், சமூக சூழல் என்ற தலைப்பிலே அவர்களை சிந்திக்க வைப்பதும் ஆய்வு செய்ய வைப்பதும் அவருடைய பேச்சாற்றலை வெளிக்கொணர்வதும் என்று நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் மிகவும் பொருத்தமானது என்று நம்புகின்றேன். எனவே இந்த இளம் பேச்சாளர்களை நான் மனம் நிறைய வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்கள் எந்த தலைப்பில் இருந்து பேசினாலும் அந்த தலைப்பின் அணிக்காக அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த மாணவர்களுடைய மேன்மைக்கு வீட்டுச் சூழல், சமூக சூழல் என்ற இந்த ரெண்டுத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அங்கே அவர்கள் எடுத்து வரப்போகின்றார்கள். அவர்களுடைய உரைகளை கேட்பதற்கு உங்கள் அனைவரையும் போல நானும் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது மக்கட்பேறு, திருவள்ளுவர் மக்கட்பேறு அதிகாரத்திலே கூறுகின்றார், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு நல்ல பிற என்று. பெரும் பேறுகளிலெல்லாம் இந்த பிள்ளைப்பேறு, இந்த மக்கட்பேறு என்பது மிகவும் ஒரு உன்னதமான பேராக இருக்கின்றது. இந்த பிள்ளை செல்வமே என்று இந்த இளையோர்கள், இந்த ஒரு பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளை பற்றி அந்த முக்கியத்துவத்தை பற்றி திருவள்ளுவர் கூறுகின்றார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இங்கே நிலவான் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார் அழகாக அந்த அன்னையினுடைய முக்கியத்துவத்தை, அன்னையினுடைய வளர்ப்பை குறிப்பிட்டார். ஆம், தன் மகனை கல்வி, கேள்வி, பண்புகள் எல்லோற்றில் நிறைந்த ஒரு சான்றோனாக காணுகின்றது. அந்த ஊர் பேசுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த பெரிதுவக்கம் தாய் என்று அந்த குறளிலே, குறள் 69 அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார் திருவள்ளுவர். மகன் தந்தைக்கு ஈற்று ஆற்று உதவி இவன் தந்தை என்றோட்டான் எனும் சொல் என்று, அதாவது தன்னை கல்வி தகுதியால் கற்றோர்கள் முந்தி இருக்க செய்த தந்தைக்கு மகன் செய்யக்கூடிய உதவி என்ன? இவனை பெற்ற தந்தை என்னதவம் செய்தானோ என்று அந்த ஊரே வியந்து பார்க்கும் அளவுக்கு அந்த பிள்ளை தன்னுடைய தந்தையினுடைய நிலையை பெற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதே போல தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய நன்மை கற்றோரை முந்தி அமருமாறு அவனை கல்வி தகுதியுடையவன் ஆக்குதல் என்று எல்லாம் திருவள்ளுவர் அழகாக இந்த மக்கட்பேறு பற்றியும் இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் மீது கொண்டிருக்கின்ற பொறுப்புகள் எல்லாத்தையும் வள்ளுவர் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த மாணவ செல்வங்கள் கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கத்தக என்று கல்வி அதிகாரத்திலே கூறுகின்றார் திருவள்ளுவர். எனவே
இந்த இளையோர்கள் தாங்கள் ஐயம் தெரிவர கற்ற பின்பு அதன்படி ஒழுகுதல் நற்குணம் கொண்டதாக இருத்தல் மிக மிக முக்கியமானது என்றெல்லாம் இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் மூலமாக பல அறிவுரைகள் எங்கள் இந்த உலகத்துக்கு கூறப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த குழந்தைகள் தினத்திலே இந்த மாணவர்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்தோம். அதை குமார் ஐயாவும் அன்போடு ஏற்றுக்கொண்டார். நாங்கள் இப்ப இந்த தலைப்பிலே இளையோர்களுடைய உரைகளுக்கு செல்ல போகின்றோம். தலைப்பை பார்த்தால் மாணவர்களுடைய கல்வி மேன்மை உற உதவுவது வீட்டுச் சூழலா சமூக சூழலா? வீட்டுச் சூழல் என்றால் என்ன? வீட்டுச் சூழல் ஒரு மாணவனுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த வீட்டினுள்ளே அதை சுற்றி அங்கே இருக்கின்ற இயற்பியல், உயிரியல், வேதவியல் என்று அனைத்தும் அங்கே உள்ள பெற்றோர், சகோதரர்கள், தாத்தா பாட்டிமார் ஒவ்வொருவரும் அங்கே அமைந்திருக்கின்ற சூழல், வீட்டினுடைய சூழல் ஒரு மாணவனுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. இளையோர்களிடம் இருந்து நாங்கள் அதை கேட்போம். அதே போல சமூக சூழல், சோசியல் என்வாயன்மெண்ட், அதாவது நாங்கள் வாழுகின்ற சூழலும் அங்கே முக்கியமாக இருக்கின்றது. எனவே இந்த 2 முக்கியமான விடயங்களை, வீட்டுச் சூழல், சமூக சூழல், அங்கே சமூக சூழல் என்று கூறுகின்ற பொழுது பாடசாலை வருகின்றது, ஆசிரியர்கள் வருகிறார்கள், சமூக அமைப்புகள் வருகின்றன என்று இவையெல்லாம் வருகின்றது. ஆனால் நான் இந்த தலைப்புக்குள் இளையோர்களிடமிருந்து கேட்ட பின்பே நான் இதையும் கூற விரும்புகின்றேன். அப்பொழுதுதான் அவர்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் வழியை கொடுக்க முடியும். எனவே இன்று இந்த இளையோர்கள் 2 அணிகளாக உரையாற்றி எவ்வாறான கருத்துக்களை இங்கே கொண்டு வருகின்றார்கள். எப்பொழுதும் பட்டிமன்றம் என்பது ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் நான். அந்த வகையில் இளையோர்களுடைய உரைகளை கேட்க மிகவும் ஆவலோடு அவர்களுடைய உரைகளுக்காக நான் இப்பொழுது என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்து கொண்டு அனைத்து இளையோர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய அணிக்காக நீங்கள் கொண்டு வந்த கருத்துக்களை வலுவாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உரை இந்த நிகழ்வில் மிக மிக முக்கியமானது என்று கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வரவேற்று உங்களுடைய உரைகளுக்குள் வருவோம். முதலிலே நாங்கள் வீட்டுச் சூழல் அணியிலே இருந்து தொடங்கப் போகின்றோம். இந்த வீட்டுச் சூழல் அணியிலே முதற் பேச்சாளராக வர இருப்பவர் செல்வி சிவனிஜா சிவலோகேஸ்வரன் அமெரிக்காவிலிருந்து இணைந்து கொள்கிறார். மாணவர்களின் கல்வி மேன்மை உதவுவது வீட்டுச் சூழலே என்று வலியுறுத்துவதற்காக, அந்த அணிக்கு வலி சேர்ப்பதற்காக அதனுடைய முதற் பேச்சாளராக வருகின்றார். வாருங்கள், செல்வி சிவனிஜா சிவலோகேஸ்வரன் அவர்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினரே, எனது அணியினரே மற்றும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் பேசப்போவது மாணவர்களின் கல்வி மேன்மையுற உதவுவது வீட்டுச் சூழலா சமூகச் சூழலா என்று சிந்திக்க வைக்கும் தலைப்பாகும். இதில் நான் வீட்டுச் சூழல் தான் மாணவரின் கல்வி மேன்மைக்கான வேரும் வலிமையும் என வலியுறுத்தப் போகிறேன். நடுவர் அவர்களே, ஒரு மரம் வளர வேண்டுமென்றால் நீர், மண், சூரிய ஒளி எல்லாம் தேவை. ஆனால் அந்த மரம் நிலைத்திருப்பதற்கான வேர்கள் உறுதியானதாக இருக்க வேண்டும் அல்லவா? அதே போல் ஒரு மாணவனின் வாழ்க்கையின் வேர்கள் அவன் வீடுதான். ஒரு மாணவன் பள்ளிக்கு 6 மணி நேரம் போகலாம், நண்பர்களோடு விளையாடலாம். ஆனால் அவன் உண்மையில் உருவாக்குவது வீட்டில்தான். அவன் ஒழுக்கம், நேரம், கடைபிடிப்பு, பண்பு, மரியாதை, கல்விக்கான மனநிலை இவை எல்லாம் வீட்டில் இருந்து தான் வளர்க்கப்படுகிறது. ஒரு தாய் தினமும் பிள்ளையே நீ முயற்சி செய், உன்னால் முடியும் என்று சொல்லும் அந்த வார்த்தைகள் அது ஒரு மந்திரம் போல குழந்தையின் மனதில் ஒளி தரும். அந்த ஒரு சொல்
1000 புத்தகங்களை காட்டிலும் பெரிய ஊக்கமாக இருக்கிறது. ஒரு தந்தை நேரத்தை மதிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த சொற்கள் மாணவனின் மனதில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும். எதிர்தரப்பினர் சொல்லுவார்கள், சமூகம்தான் முக்கியம், நண்பர்கள், பள்ளி, இணையம் இவை எல்லாம் தான் மாணவனை வளர்க்கும். ஆனால் நடுவர் அவர்களை நான் கேட்கிறேன், அந்த மாணவன் சமூகத்தில் நல்லா நடந்து கொள்வது அப்படி என்று எங்கே கற்றான்? அவனது முதல் பாடம் எங்கு ஆரம்பமானது? வீட்டில் தான் கற்றான். வீட்டில் தான் முதல் பாடம் தயவு செய்து உங்கள் ஒலிவ வாங்கிகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். இடையூறு தராதீர்கள். நீங்கள் அம்மா தொடர்ந்து அம்மா பேசுறாங்க. சிவனுஜா பேசுங்கம்மா. ஓகே. வீட்டில்தான் அவன் எதை செய்யக்கூடாது என்பதையும் எதை செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கிறான். வீட்டில் அமைதி இருந்தால் மனம் அமைதியாகும். வீட்டில் அன்பு இருந்தால் நம்பிக்கை வரும். வீட்டில் ஊக்கம் இருந்தால் சாதனைகள் செய்யலாம். ஒழுக்கம் இல்லாத அறிவு விஷம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒழுக்கத்தை போதிப்பது யார்? வீடுதான். பள்ளி அறிவை கற்பிக்கும், ஆனால் வாழ்க்கையை கற்பிப்பது வீடுதான். வீட்டில் பெற்றோர் கல்விக்கு மதிப்பு கொடுத்தால் அந்த மதிப்பு பிள்ளைகளின் இதயத்தில் வேரூன்றும். ஆனால் வீட்டில் ஊக்கம் இல்லாமல் சமூகத்தை மட்டும் நம்பினால் அது அடிக்கல் இல்லாத கட்டடம் போல் முதல் காட்சியிலேயே இடிந்து போய்விடும். நடுவர் அவர்களே, சமூகம் ஒரு வழிகாட்டியாகலாம். ஆனால் சமூகத்தில் அப்படி நடப்பது என்று கற்றுக் கொடுப்பது வீடுதான். சமூகம் வெளிச்சம் தரலாம், ஆனால் விளக்கு ஏற்றுவது வீடுதான். சமூகம் ஓசை தரலாம், ஆனால் இசை உருவாக்குவது வீடுதான். எனவே நான் உறுதியாக சொல்கிறேன், மாணவரின் கல்வி மேன்மைக்கு அடிப்படை சக்தி வீடுதான். மாணவர்களின் கல்வி மேன்மையுற உதவுவது வீட்டுச் சூழல்தான். வீடுதான் வேர், வீடுதான் வெற்றி, வீடுதான் வலிமை. நன்றி. அருமை அருமை. சுவனிஜா சிவலோகேஸ்வரன் அவர்கள் மிகவும் அழகாக மாணவர்களினுடைய மேன்மைக்கு உதவுவது வீட்டுச் சூழல்தான் என்று இங்கே உரையாற்றி இருக்கின்றார். உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது ஒரு மரத்தை அடுத்து நீங்கள் அழகாக தொடங்கினீர்கள். மரம் எவ்வாறு வளர்கிறது, அதற்கு என்ன தேவை, அந்த அந்த உவமையோடு நீங்கள் எடுத்துக்கொண்டது அழகாக இருந்தது. பல பல கருத்துக்களை நீங்கள் இங்கே வைத்திருக்கின்றீர்கள். நான் நினைக்கிறேன் அடுத்த எதிரணிக்கு ஒரு சவாலை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய உரையிலே. எங்கே முதற்பாடம் தொடங்குகிறது என்று கேட்டீர்கள். சிந்திக்க வைக்கின்றது. அமைதி, அன்பு, ஒழுக்கம் எல்லாம் எங்கிருந்து தொடங்குகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள். தயவு செய்து இடையூறு வராத மாதிரி பார்த்துக் கொள்ளுங்கள். அந்தந்த ஒழுங்குமுறையில் உரையாளர்கள் நான் அழைக்கின்ற போது வந்து உரையாற்றுங்கள். எனவே இந்த பெற்றோர் கொடுக்கின்ற ஊக்கம், அன்பு, அமைதி, அங்கே உள்ள அந்த சூழல் இருக்கிற எல்லாமே தான் ஒரு மாணவனுடைய மேன்மைக்கு உதவுகிறது என்று கூறி நீங்கள் உங்களுடைய உரையை தொடங்கி இருக்கின்றீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய மேன்மைக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அணிக்காக நீங்கள் அழகாக உரையாற்றி இருக்கிறீர்கள். என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். இப்பொழுது நாங்கள் அடுத்த அணிக்கு செல்வோம். மாணவர்களின் கல்வி மேன்மை உற உதவுவது சமூக சூழலே என்று வலியுறுத்துவதற்காக, அந்த அணிக்கு வலி சேர்ப்பதற்காக அந்த அணியிலே இருந்து இங்கே கலந்து கொள்ள போகின்றவர் செல்வி சிவலட்சுமி சிவலோகேஸ்வரன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இணைந்து கொள்கின்றார்.
வாருங்கள் செல்வி சிவலட்சுமி சிவலோகேஸ்வரன் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். இங்கே வீட்டுச் சூழல் என்ற அணி ஒரு பலமான விவாதத்தை வைத்திருக்கின்றார்கள். எவ்வாறு அதை முறியடித்து உங்களுடைய கருத்தை இங்கே வழங்க இருக்கின்றீர்கள் என்று பார்க்கலாம். வாருங்கள், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு மாணவர்கள் கல்வி மேன்மையற உதவுவது வீட்டுச் சூழலா சமூகச் சூழலா என்பதாகும். எனது எதிரணிவாதி சொன்னார், வீட்டுச் சூழல் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்று. நான் அதை மறுக்கவில்லை. வீடு ஒரு குழந்தையின் முதல் பள்ளி. ஆனால் விதை வீட்டில் விதைக்கப்படுகிறது என்றால் அது வளர்ந்து பெரிய மரமாவது சமூகத்தின் மழையிலும் காற்றிலும் வெளிச்சத்திலும் தான். அதனால் தான் நான் வலியுறுத்துகிறேன், மாணவர்களின் கல்வி மேன்மையற உதவுவது சமூகச் சூழல்தான். நடுவர் அவர்களே, ஒரு மாணவன் வீட்டின் 4 சுவற்றுக்குள் இருந்தால் அவன் புத்தக அறிவை மட்டுமே பெற முடியும். ஆனால் சமூகத்தில் கலந்து செயல்படும் போது தான் அவன் அனுபவ அறிவை பெறுகிறான். அவன் பேச கற்றுக்கொள்கிறான், கேள்வி அறிவை வளர்க்கிறான், புரிந்து கொள்ளச் செய்கிறான். பள்ளி ஆசிரியர்கள், நண்பர்கள், நூலகம், இணையம், சமூக நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் சமூகத்தின் பகுதி அல்லவா? அவற்றின் வழியே தான் மாணவன் உலகத்தை காண்கிறான். ஒரு நல்ல ஆசிரியரால் ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும். ஒரு நல்ல நண்பன் அவனை தாங்கி நிறுத்துவான். ஒரு நல்ல சமூகமே ஒரு மாணவனை உயர்த்தும். அதே சமயம் ஒரு கெட்ட சமூகம் அவனை கீழே இழுத்துவிடும். சிவனுஜா சொன்னார், ஒழுக்கத்தை வீட்டில் தான் பழகுகிறார்கள் என்று. ஆமாம், ஆனால் அந்த ஒழுக்கம் செயலாக மாறுவது அங்கு சமூகத்தில் தான். வீட்டில் நேரத்தை கடைப்பிடி என்று சொல்லுவார்கள். ஆனால் பள்ளிக்கு தாமதமாக சென்றால் ஆசிரியர் சொல்வார், நேரத்துக்கு மதிப்பு கொடு என்று. அந்த அனுபவமே அவனது வாழ்க்கையை மேன்மை அடைய செய்யும். வீட்டில் அம்மா சொல்லுவார், புத்தகம் படி என்று. ஆனால் சமூகத்தில் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பரை பார்த்தவுடன் தான் அவன் மனதில் நானும் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். சமூகம் மாணவனுக்கு ஊக்கமும் இலக்கையும் தருகிறது. பள்ளியில் நடக்கும் கலாச்சார நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், அறிவியல் கண்காட்சிகள் இவையெல்லாம் ஒரு மாணவனின் திறமையை வெளிக்கொண்டு வரும் அரங்குகள். இன்றைய காலத்தில் சமூகத்தின் பங்கு இன்னும் பெரிது. இணையம், ஆன்லைன் வகுப்புகள், சமூக ஊடகங்கள் இவையெல்லாம் சமூகத்தின் விரிவான கைகள். ஒரு மாணவன் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியின் சொற்பொழிவை கேட்கலாம். ஒரு பாடத்தை உலகின் எந்த ஆசிரியரிடமிருந்து கற்கலாம். இது சமூகத்தின் வலிமை அல்லவா? எதிர்த்தரப்பில் இருந்து பேசிய சிவனுஜா சொன்னார், வீடு வேர் என்று. அது உண்மைதான். ஆனால் நடுவர் அவர்களே, வேர்கள் மட்டும் இருந்தால் மரம் மலருமா? அதற்கு காற்று, மழை மற்றும் சூரிய ஒளி தேவை. அதே போல ஒரு மாணவனுக்கு சமூகத்தின் ஆதரவு தேவை. வீடு ஒரு சிறிய ஆரம்பம்தான். சமூகமே அந்த ஆரம்பத்தை சாதனையாக மாற்றும் மேடை. நம்முடைய வரலாறு கூட இதை நிரூபிக்கிறது. அப்துல் கலாம், பாரதி, ராமானுஜர் இவர்களை உருவாக்கியது அவர்களது வீட்டுச் சூழல் அல்ல, அவர்களை ஊக்குவித்த சமூக சூழல் தான். அந்த சமூக ஊக்கம் தான் அவர்களை உலக அரங்கில் உயர்த்தியது. எனவே நான் உறுதியாக சொல்கிறேன், வீடு வழிகாட்டலாம், ஆனால் சமூகமே வழி நடத்தும். வீடு விதை, ஆனால் சமூகமே மழை. வீடு தூண்டல், ஆனால் சமூகமே தாங்கல்.
மாணவர்களின் கல்வி மேன்மையற உதவுவது சமூகச் சூழல்தான். அதுதான் அவர்களின் கனவுகளுக்கு இறக்கைகளை தருகிறது, அவர்களை சாதனையின் சிகரத்துக்கு அழைத்துச் செல்கிறது. அனைவருக்கும் இனிய குழந்தைகள் திருநல் வாழ்த்துகிறேன். நன்றி. அருமை அருமை. அழகாக உங்களுடைய அணிக்கு வலிச்சேர்க்கும் விதமாக உங்களுடைய உரையை ஆற்றியிருக்கின்றீர்கள். செல்வி சிவலட்சுமி சிவலோகேஸ்வரன் மிகவும் சிறப்பாக இருந்தது. வீட்டுச் சூழல் அணியிலிருந்து வந்த செல்வி சிவனிஜா அவர்கள் மரத்தில் இருந்து உவமையாக எடுத்து தொடங்கினார். அதே மரத்தை வைத்து இதுதான் இந்த பட்டிமன்ற விவாத தகமை அல்லது செழுமை என்று கூறலாம். அதே பொருளை வைத்து நீங்கள் மறுதளித்தது மிகவும் அழகாக இருந்தது. மரத்தினுடைய வேர் வீட்டில் இருக்கலாம், ஆனால் சமூகத்தில் தான் மலை என்றெல்லாம் கொண்டு போனீர்கள். பட்டறிவு எங்கே கிடைக்கிறது? சமூகத்தில் கிடைக்கிறது. நூலகம், பள்ளி போன்ற இவையெல்லாம் எங்கே இருக்கிறது? சமூகத்தில். 4 சுவர்களுக்குள் வளர்ந்தால் எவ்வாறு அந்த மேன்மை கிடைக்கும் என்றெல்லாம் மிகவும் அழகாக அரிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து மிகவும் ஒரு உன்னதமான பேச்சை தந்து உங்களுடைய அணிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு கடுமையான ஒரு விவாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். 2 அணி பேச்சாளர்களும் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள். செல்வி சிவலட்சுமி சிவலோகேஸ்வரன் அவர்களே, உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய என்னுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். பார்க்கலாம் இப்பொழுது எவ்வாறு அடுத்த அணி நீங்கள் கூறிய இவ்வளவு கருத்துக்களையும் எவ்வாறு முறியடித்து புதிய கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கலாம். இதுதான் பட்டிமன்றம். நீங்கள் பட்டிமன்றத்தில் ஒரு சிறப்பான பேச்சாளராக நீங்கள் இருவருமே இங்கே இதுவரை அலங்கரித்திருக்கின்றீர்கள். அடுத்து இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களையும் கேட்போம். நன்றி. அடுத்ததாக நாங்கள் மீண்டும் வீட்டுச் சூழலுக்கு செல்வோம். மாணவர்களின் கல்வி மேன்மை உதவுவது வீட்டுச் சூழல்தான் என்று மேலும் வலியுறுத்துவதற்காக அந்த அணியிலே இருந்து செல்வன் மா குஷன் அவர்களை அழைக்கிறேன். அவர் இந்தியாவில் இருந்து இணைந்திருக்கின்றார். வாருங்கள். வணக்கம் ஐயா. படிப்படி காலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவர் கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கூற்றினை முன்வைத்து இங்கு வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களையும் பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தன் தமிழ் சுவையை நம் பட்டி மண்டபத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நடுவரையா அவர்களை வணங்கி என் பட்டிமன்ற உரையை தொடங்குகிறேன். நல்லதொரு தலைப்பு. மாணவர்களின் கல்வி மேன்மையுற உதவுவது வீட்டுச் சூழலா சமூக சூழலா? கல்வியின் வளர்ச்சியில் எந்த சூழல் முக்கியமாக உதவப் போவது எது என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் வீட்டுச் சூழல் தான் என்று நான் பேச வந்துள்ளேன். மாணவர்களுக்கு விடியலை தருவது, வசந்த காலத்தை வரவழைப்பது, எதிர்காலத்தை தீர்மானிப்பது, கனவு கோட்டைகளை கட்டமைப்பது, வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவது, இலக்கை நோக்கி பயணிப்பது, வெற்றியின் விளிம்பில் சென்று உன்னதமான நிலையில் உயரம் தொடுவது, சிகரத்திற்கு நிகராக சிம்மாசனம் போட்டு அமர்வது வீட்டுச் சூழல் தான் பேச வந்துள்ளேன். எதிரணியை ஓட்ட வந்துள்ளேன். என் கருத்து கணைகளை வீச வந்துள்ளேன். நடுவரையா, தனிப்பட்ட முறையில் ஒருவரின் கல்வி அறிவு மேம்பட பெற்றோரின் வளர்ப்பு முறைதான் அடிப்படை. இதை யாராலும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. கண்டிப்புடன் சேர்ந்த சுதந்திரம் கலந்த சூழல்தான் கல்வியை மேம்படுத்தும். இது வீட்டில் தான் கிடைக்கும், சமூகத்தில் கிடைக்குமா நடுவரையா? கிடைக்காது. நடுவரையா, வீடுதான் ஒரு மாணவனின் முதல் பள்ளி. பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள்.
என்று சொல்லப்படுவது உண்மைதான். குழந்தை முதலில் பேச கற்றுக்கொள்வதும் எழுத கற்றுக்கொள்வதும் ஒழுக்கம், மரியாதை, பொறுப்பு, நன்னடத்தை ஆகியவற்றை என்ற அனைத்தையும் நமக்கு உணர்த்துவது அந்த வீட்டுச் சூழல் தானே. அந்த வீட்டுச் சூழல் தான் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி. ஒரு பெற்றோர் தரும் ஊக்கம் ஒரு மாணவனுக்கு 100 புத்தகங்களை விட வலிமையானது. வீட்டில் அமைதியான சூழல், அன்பான வார்த்தைகள், ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் இவையெல்லாம் கல்வி மேன்மைக்கான வித்துகளாக அமைகிறது. நடுவரையா ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு சின்ன வயசுல பேச்சு சீக்கிரமா வரலன்னு எங்க பாட்டி கவலைப்பட்டாங்க. ஆனா எங்க அம்மா அப்படியே விடல. என் பையன் பேசிடுவான், அவனை ஒரு பெரிய பேச்சாளராக கூட அவன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நான் 400க்கும் மேற்பட்ட மேடையில பேசி இருக்கிறேன். அதற்கு யார் காரணம்? எங்க அம்மா. அன்னைக்கு அவங்களோட விடாமுயற்சி, அந்த தன்னம்பிக்கை, அவர்கள் நான் பேசுவேன்னு அந்த ஊக்கம் இருந்தது பாத்தீங்களா, அதுதான் என்னோட அந்த வளர்ச்சிக்கு காரணம். சரி, ஒரு மரம் வேருடன் வலிமை பெறுவது இருக்கிறது. ஒரு மாணவன் வீட்டை அடித்தளனுடைய வலிமை பெறுகிறான் என்பதற்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? நடுவரையா, தாயின் பாசமும் தந்தையின் வழிகாட்டுதலும் தான் ஒரு மாணவனின் மன உறுதியையும் நம்பிக்கையும் வளர்க்கின்றன. சிறிய வெற்றிகள் அடையும் போது பெற்றோர்கள் பாராட்டுவது, தோல்வியடைந்தால் ஊக்கம் அளிப்பதுதான் கல்வியின் உண்மையான ஊட்டச்சத்துகள். இவை நமக்கு எளிதில் கிடைப்பது வீட்டுச் சூழலில்தான். நடுவரையா, ஒரு குழந்தை உலகத்தை முதலில் காண்பது அதன் வீட்டில்தான். அங்கேதான் அவன் பேச கற்றுக்கொள்கிறான், நடக்க கற்றுக்கொள்கிறான். நல்லதையும் கெட்டதையும் அறிவது வீட்டுச் சூழலில்தான். இதுதான் கல்வியின் முதல் அத்தியாயம். அதை கற்றுக்கொள்வது நம் வீட்டுச் சூழலில்தான். நடுவரையா, ஒரு தாயின் ஊக்கமான வார்த்தை கூட மலைகளை நகர்த்தும் வலிமையை அளிக்கும். தந்தையின் கடின உழைப்பை கண்டு வளர்வது ஒருவனுக்கு உழைப்பின் மதிப்பை உணர்த்தும். வீட்டில் நல்ல பழக்க வழக்கங்கள், நேரத்தை மதிக்கும் பண்பு, நல்ல உணவு, உற்சாகமான சூழல் இவையெல்லாம் ஒரு மாணவனின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக திகழ்கிறது. பெற்றோர் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து குழந்தையிடம் நேரம் செலவிடும் போது அந்த சிறிய அன்பு ஒரு பெரிய வெற்றியை உருவாக்குகிறது. சமூகத்தின் தாக்கம் ஒரு கட்டத்தில் முக்கியம்தான், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் மாணவனின் மனப்பாங்கு, ஒழுக்கம், உழைக்கும் தன்மை இவையெல்லாம் வீட்டில் தான் உருவாகிறது. ஒரு மாணவன் ஊக்கத்தை இழந்து மன தளர்ச்சி அடையும் போது முதலில் ஆறுதல் கூறுபவர் யாராக இருப்பார்கள்? நடுவரையா, யாராக இருப்பார்கள்? வேற யாரும் இல்லைங்கய்யா, அந்த மாணவனின் தாயும் தந்தை தான். சமூகத்தில் அந்த ஊக்கம் நமக்கு நிறைய கிடையாது. தாய், தந்தை, உறவினர்கள், தாத்தா, பாட்டி என அனைவரும் தரும் ஊக்கம், நம்பிக்கை நம்மை மென்மேலும் மெருகேற்றும். அப்பா அம்மா கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் நடுவரையா. இதே வெளியில நாம் பேசும்போது ஒரு கட்டமைப்பு இருக்கும். யோசித்து பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அவங்க ஏதாவது நினைப்பார்களோ, இவங்க ஏதாவது நினைப்பார்களோ என்ற அந்த பயம்தான் தோன்றுமே தவிர ஒரு சுதந்திரம் நம்மிடம் இருக்காது. ஒண்ணும் இல்ல நடுவரையா, இப்போ நமக்கு பட்டிமன்றம் பல நாடு கடந்து நடக்கணும். அதே சமயம் எல்லாரையும் பேச வைக்கணும்னு டெல்லி குமாரையா எடுக்கின்ற முயற்சி தான் இப்போது நாம் அனைவரும் அவரவர் வீட்டிலிருந்து சுதந்திரமாக பட்டிமன்றம் பேச செய்கிறோம் அல்லவா? ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதில் ஆசிரியர் திட்டியதால் பள்ளி படிப்பு முடிந்தது என அவர் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவரது தாயார்தான் அவருடைய வீட்டிலேயே 3 வருடங்கள் பாடங்கள் சொல்லித் தந்திருக்கிறார். படித்தல், எழுதுதல்,
அந்த பயிற்சியோடு கூடுதலாக பழங்கதைகளையும் பழக்குமாறு அவருடைய தந்தை ஊக்கப்படுத்த இருக்கிறார். இப்படி மென்மேலும் தன்னைத்தானே மெருகேற்றி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாறுதலை உண்டாக்கி பல சாதனைகள், பல கண்டுபிடிப்புகள் செய்து தொழிலதிபரும் ஆனார் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொன்னால் அது உண்மைதானே? அது அவர் ஆனதற்கு காரணம் வீட்டுச் சூழல் தானே? நடுவரையா, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு விதை மண்ணில் விதைக்கப்பட்டால் தான் செடியாக வளரும். அதுபோல் ஒரு மாணவன் நல்ல வீட்டுச் சூழலில் இருந்தால்தான் கல்வியில் மேன்மையடைவான். வீட்டின் ஒவ்வொரு சுவர், ஒவ்வொரு மூலையும் ஒரு மாணவனின் கனவுகளை தாங்கி நிற்கிறது. சமூகத்தில் பல சவால்கள் இருந்தாலும் மாணவனின் கல்வியை மேன்மையுற உதவுவதும் அவனை தாங்கும் அந்த சக்தியும் வீட்டில்தான் உருவாகிறது. நல்ல குடும்பம் என்பது மாணவருக்கு ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் கல்வி மேன்மையை நோக்கி செல்லும் பாதையை காட்டுகிறது அல்லவா? எனவே நான் கூறுகிறேன், மாணவனின் கல்வி மேன்மையுற உதவுவது வீட்டுச் சூழல்தான், வீட்டுச் சூழல்தான், வீட்டுச் சூழல்தான் என்று சொல்லி என் உரைக்கு திரையிட்டு நன்றி பாராட்டி நகர்ந்து செல்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் குசன். நன்றி, நன்றி குசன். அருமையான பட்டிமன்ற உரை. எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. அவ்வளவு தூரம் அருவி மாறி உங்களுடைய உரையுடைய கருத்துக்கள் எல்லாம் செழுமையாக வந்தன. முதல் அங்கே அது வீட்டில் என்று தொடங்கி பல்வேறு எடுத்துக்காட்டுகள், நிறைந்த அளவு கருத்துக்களை குவித்து உங்கள் அணிக்கு வெற்றிக்காக உழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு விடயத்தை கூறினீர்கள், அதாவது இலக்கு, வெற்றி, இலட்சியம் எல்லாத்துக்கும் அந்த ஊக்கம் எல்லாத்தையும் யார் கொடுப்பது? பெற்றோர் கொடுப்பது என்று கூறினீர்கள். பல எடுத்துக்காட்டுகளை முக்கியமாக உங்களுடைய உரையில உங்களுடைய வாழ்க்கை பட்டறிவையே எடுத்து வைத்தீர்கள். அதை விட வேறு எதை கூறுவது? எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பட்டறிவு, நாங்கள் அனுபவிக்கின்ற அதை நாங்கள் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றுகின்ற அந்த சிறப்புத்தான் ஒரு மாணவனை மேன்மைப்படுத்தும். அது உங்கள் வாழ்க்கையில் அது அமைந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் ஒரு உயர்வான நிலைக்கு செல்வீர்கள். நீங்கள் மேன்மை உற என்னுடைய வாழ்த்துக்களும். உங்கள் உரைக்கு, உங்கள் அணிக்கு நீங்கள் கொடுத்த வலுவுக்காக என்னுடைய பாராட்டும் நன்றியும். தொடர்ந்து பயணியுங்கள். 400 மேடைகள் உரையாற்றி இருக்கிறீர்கள். உங்களை எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் இங்கே உரையாற்றுவீர்கள் போல் இருக்கிறது. ஆனால் குமார் ஐயா எனக்கு நேர கட்டுப்பாடு கொடுத்திருக்கிறார். எனவே எல்லோரும் நேரத்தை பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த பட்டிமன்றத்தை கலந்து கொள்ளும் அன்பான இளையோர்களிடம் என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். இவ்வளவு கருத்துக்களை குவித்து வைத்திருக்கின்ற எங்களுடைய குஷனை எல்லா கருத்துக்களை முறியடித்து அவருடைய வீட்டிலே இருந்து கூட அவருடைய வீட்டிலே இருந்து இன்னொரு சிறந்த பேச்சாளர் என்று நினைக்கிறேன் வரப்போகின்றார். பாருங்கள், இது எப்படி இருக்கிறது. ஒரே வீட்டிலிருந்து ஒருவர் வீட்டுச் சூழலுக்கும் மற்றவர் சமூக சூழலுக்கும் பேச வருகின்றார்கள். மாணவர்களின் கல்வி மேன்மை உதவுவது சமூக சூழலே என்று அந்த தலைப்பிலே அந்த அணிக்கு வலிவூட்டுவதற்காக வர இருக்கின்ற செல்வன் லவன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். இந்தியாவில் இருந்து இணைந்து கொள்கின்றார். எங்கே பார்க்கலாம் உங்களுடைய விவாதத்தை? அகத்தியன் கண்ட அமுத மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, தரணி போற்றும் நம்மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி எம்மொழி, வள்ளுவன் வாசம் தமிழ், கம்பன் இசைத்த தமிழ், இளங்கோ வடித்த தமிழ், பாரதி பருகிய தமிழ், வள்ளலார் வார்த்த தமிழ். இதயத்தில் எண்ணிலா இதயத்தில் என் நாதனில் அசை, அதுதான் தமிழ் எழுத்துகளின் ஓசை. இதை நித்தம் ரசிப்பதே என் ஆசை. மூத்த குடியின் முதல் குடி, அதுவே எங்கள் தமிழ் குடி, அதுவே எந்தன் உயிர் நாடி. இன்று
நாம் அனைவரும் குழந்தைகள் தின விழா சிறப்பு பட்டிமன்றத்தில் ஒன்றாய் கூடி அனைவருக்கும் நெஞ்சில் இனிக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழோடு நான் இணக்கம். அசத்தலாக பேசி சென்ற என் அணியினருக்கும் சிறப்பாக பேசியதாக நினைத்து பொய் மூட்டைகளை அவிழ்த்த எதிரணியினருக்கும் எங்கள் பக்கம் தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான ஒரு தலைப்பில் இறங்கி சிறிது அரங்கேற்றம் செய்ய விளைகிறேன். ஆழமான சிந்தனை ஓட்டம். என்னை ஒரு போர் களத்தில் வந்து நிறுத்தியுள்ளார் எதிரணியில் பேசி சென்ற என்னுடைய அண்ணன் குசன் அவர்கள். தன் வாய் ஜாலத்தால் அவர் வசைப்பாடியுள்ளார். நான் என்ன அவருக்கு துதிப்பாடுவேன் என்று நினைத்தார் அவர். உனக்கு பின்பு நான் பேசுவேன் என்பதை மறந்துவிட்டு பேசியிருக்கிறார் போல. எங்கள் அணியை மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார். என்ன ஒரு துணிச்சல் அவருக்கு! இதோ தருகிறேன் என் தமிழ் பாய்ச்சல். இதுதான் அவர் வீட்டில் கற்றுக்கொண்ட பாடமா? நான் கேட்கின்றேன். வீட்டு இப்படிதான் ஒரு பிள்ளையை வழிநடத்தும். தன் பிள்ளை சம்பாத்தியம், வசதி வாய்ப்புகள் என ஒரு சுயநலமான சிந்தனையையும் சுகபோக வாழ்க்கையும் வாழ கற்றுக் கொடுப்பது தாங்க வீட்டு சூழலு. இத தெரியாம, ஒண்ணுமே புரியாம, உண்மை நிலைமைய கூட அறியாம எதிரணியினர் உளறுவார்கள், மீண்டும் மீண்டும் உளறுவார்கள். அதை நம்பி விடாதீர்கள் நடுவர் ஐயா அவர்களே. எதிரணியில் என் உடன் பிறந்த சகோதரனாகிய குசன் அவர்கள் சொன்னாரே, என்ன நடந்தாலும் ஆறுதல் சொல்றதுதான் வீடுன்னு சொன்னாரு. ஆனா தீர்ப்பு சொல்றது யாரு? இல்ல கேக்குறேன், தீர்வு சொல்றது யாரு? நம்ம சமூகம் தானே. வீடு நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னு கேக்குறேன். இந்த காலத்துல என் புள்ள டாக்டர் ஆகணும், என் புள்ள கலெக்டர் ஆகணும், அது மட்டுமா என் புள்ள போலீஸ் ஆகணும் என்று பெற்றோர்களின் மோகத்தால் மாணவர்களின் மனநிலை அறியாமல், அவர்களின் திறமைகள் தெரியாமல் கட்டாயப்படுத்தி ஒரு திணிப்பை திணித்து அவர்களை மேம்படுத்த முடியாமல் போகிறது என்ற உண்மையை நான் சொல்ல விளைகிறேன். நடுவர் ஐயா, வீட்டு சூழல் மாணவர்களை பலப்படுத்துவதே இல்லை, பலவீனம்தான் படுத்துகிறது. ஒரு குழந்தை பள்ளியிலோ நண்பர்களுடனோ ஆசிரியர்களுடனோ சமூக நிகழ்வுகளிலோ கலந்து கொள்ளும் போதுதான் அது இந்த பறந்து விரிந்த உலகை பார்க்கின்றதே தவிர வீட்டு சூழலில் அல்ல. பல வகையான கண்ணோட்டங்கள் அவர்களுக்கு தெரிகிறது. அவனுடைய சிந்தனை, கையாளும் திறன் என்று பல திறமைகள் விரிவாக்குகிறது. நடுவரையா, செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுப்பது தாங்க வீட்டு சூழல். நல்ல பள்ளி, நல்ல நண்பர்கள், நல்ல வழிகாட்டுதல் இவை அனைத்தும் சேர்ந்து கல்வியின் மேன்மையை உருவாக்குவதுடன் நிமிர ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய மார்பை நிமிர்த்தி தலை நிமிர வாழ செய்ய வழிவகைப்பது தாங்க சமூக சூழல். நடுவரையா, வீட்டில் அம்மா உதவுனாங்க, அப்பா வழிகாட்டினாங்கன்னு அவர் சொல்றாரு. ஏன் ஒரு மாணவன் பள்ளியில ஆசிரியர்களிடமிருந்து அறிவை பெறுவதில்லையா? நண்பர்களிடமிருந்து புதிய சிந்தனைகளை கற்றுக்கொள்வதில்லையா? அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடையவில்லையா? இவையெல்லாம் நமக்கு கொடுக்கிறது சமூகம் தானே. வீட்டில் இருந்து கொண்டு வீணாக பொழுதை கழிப்பதை விட வெளியே வந்து பாருங்க, ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எத்தனை எத்தனை மாணவர்கள் இமாலய சாதனைகளை புரிந்து கல்வியிலும் முதன்மையில் நின்று சரித்திரம் படைத்துள்ளார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் சமூக சூழல் தானே. இது புரியவில்லையா அந்த எதிரணியினருக்கு? நடுவரையா, குழுவாக சேர்ந்து படிக்கும் போது பல அரியனவற்றையும் புதியனவற்றையும் நாம் கற்றுக்கொள்ளலாம், அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். வெளியில் மாணவர்கள் அனைவரிடமும் பழகும் போது நேரடி கல்வி அறிவு பெறும் வாய்ப்பும் உள்ளது. பலரிடம் உரையாடும் போது அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு பழகுவதற்கும் இந்த சமூக சூழல் தாங்க வழிவகுக்கின்றது. அவர்களின் கல்வி அறிவு மேன்மையுற இது உதவுகிறது. ஆனா வீட்டு சூழலில் இது போன்ற விஷயம் கிடைக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சமூகத்தில் கிடைக்கும் ஊக்கமும் சவால்களும் தான் ஒரு மாணவனை மேம்படுத்தும். எடுத்துக்காட்டாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கல்வி மேன்மைக்கு சமூக ஊக்கமும் அவர்கள் கொடுத்த அந்த ஆதரவும் தாங்க இன்ன வரைக்கும் காரணமா இருக்கு. நடுவரையா, பள்ளிதான் சமூகத்தின் பிரதான பகுதி. அங்க நண்பர்கள், ஆசிரியர்கள்,
பல போட்டிகள், நிகழ்ச்சிகள் ஆகியவை ஒருவனின் திறமையை வெளிக்கொண்டு வருகின்றன. வீட்டில் காணாத வாழ்க்கை அனுபவங்கள் சமூகத்தில் தான் கிடைக்கின்றன. சுற்றுப்புற சூழல், ஊடகங்கள், தொழில்நுட்பம், நண்பர்களின் ஊக்கம் இவையெல்லாம் கல்வி மேம்பாட்டிற்கான வலுவான ஒரு தூண்களாக நிற்கின்றன. எதிரணியில குசன் சொன்னாரு, ஒரு விதை மண்ணில் விதைக்கப்பட்டால் தான் செடியா வளருமா? விதைத்தால் மட்டும் போதாது நடுவர் ஐயா, அதை வளர்ப்பதற்கு மழையும் வெளிச்சமும் இருக்கும். அப்படி மழையும் வெளிச்சமும், அது மட்டும் இல்லாம போட்டோசிந்தசிஸ், ஆக்சிஜன் எல்லாம் சொல்றாங்களே, அத மாதிரி இருக்கிறது இங்க யார் தெரியுமா? சமூகம்தான். வீட்டில் பெற்றோர்களிடமிருந்து அடிப்படை வழிகாட்டுதலை பெறலாம். ஆனால் சமூகம்தான் அவனை அனுபவத்தின் மூலம் கல்வி கற்க மேம்படுத்துகிறது. நடுவர் ஐயா, இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள், அறிவியல் கண்காட்சிகள், சுற்றுப்புற செயல்பாடுகள் போன்றவை மாணவரை உலக அளவு, அந்த இன்டர்நேஷனல் திங்கிங்னு சொல்லுவாங்க, உலகளாவிய அளவில் ஒரு சிந்தனைகளை சிந்திக்க வைக்கின்றது. இதுதான உண்மையான கல்வி மேன்மை. வீட்டு சூழலில் பெற்றோர்கள் ஊக்கமளிக்கலாம், உதவலாம். ஆனால் சமூகத்தில் தான் அவன் தன்னை சோதிக்கவும் வெளிப்படுத்தவும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. வீடு ஒரு ஆரம்பம் மட்டும்தான். சமூக சூழல் தான் அந்த ஆரம்பத்தை சிறப்பாக முடிவுக்கு கொண்டு செல்கிறது. நடுவரையா, ஒரு நல்ல சமூக சூழல் மாணவருக்கு தன்னம்பிக்கை, நேர்மறை சிந்தனை, பொது அறிவு ஆகியவற்றை வளர்க்கிறது. சமூகத்தின் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு பாடமாகும். அம்பேத்கர், அப்துல் கலாம் போன்றோர் சமூகத்தின் ஊக்கத்தால் தான் உலகம் அறிந்த மகான்களாக உயர்ந்திருக்கின்றனர். வீடு முக்கியம்தான், இல்லைன்னு நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன். ஆனா அது மட்டும் போதுமானது இல்லை. அதை விட ஒரு படி கல்வியை மேன்மைப்படுத்தவும், சிந்திக்க உதவுவதும், நடைமுறையில் செயல்படுத்த உதவுவதும், சிறப்பாக ஊக்குவிப்பதும் வேற யாருமே இல்லைங்க, சமூகம்தான். மாணவரின் கல்வி மேன்மை சமூகத்தின் ஆதரவு, ஊக்கம், வழிகாட்டுதலால் தான் இது முழுமை பெறுகிறது. வீடு ஒரு சிறிய விளக்காக இருந்தால் சமூகமே அந்த விளக்கின் வெளிச்சத்தை பரப்பும் வானம். எங்கள் அணியோ நெருப்பு, எதிரணியோ கடுப்பு, சொல்ல முடியுமா மறுப்பு? காட்டாதீர்கள் எங்களிடம் வெறுப்பு. எங்கள் அணிக்கே தீர்ப்பு, தீர்ப்பு, தீர்ப்பு என்று கூறி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மலர்ந்த காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் லவன். நன்றி, நன்றி. அருமை லவன். அழகாக உங்களுடைய உரையை நடத்தி சென்றீர்கள். ஒரே வீட்டிலிருந்து வந்து அண்ணனை குறிவைத்து கருத்து குவியலால் மறுதளித்திருக்கிறீர்கள். புதிய கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றீர்கள். அம்பேத்கர் போன்றவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக எடுத்து இங்கே குறிப்பிட்டீர்கள். நாம் இப்பொழுதும் இந்த எடுத்துக்காட்டுகளை, வாழ்ந்து உயர்ந்த மனிதர்களை எடுத்து பேசுவது மகிழ்ச்சிக்கும். அருமையாக இருந்தது உங்களுடைய உரை. உங்கள் அணிக்கு உங்கள் அண்ணன் வைத்த பல கருத்துக்களையும் நீங்கள் முறியடித்து பேசி புதிய கருத்துக்களையும் வைத்து சிறப்பு கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது லவன். உங்களுக்கு நீங்கள் மேன்மையுற என்னுடைய பாராட்டும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காகவும் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் இருவரும் இணைந்தால் வீட்டுச் சூழலையும் சமூக சூழலையும் இந்த மிகவும் சிறப்பாக மாற்றக்கூடிய 2 சிங்கங்களாக, 2 அருமையான குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி. பார்க்கலாம். இப்போ இதுவரையிலே 4 இளையோர்கள், 2 அணியிலும் இருந்து 2 இளையோர்கள் வந்து எந்த அணி முன்னிலையில் நிற்பதென்று இங்கே பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களே திண்டாடத்தக்க வகையில், நானுமே திண்டாடத்தக்க வகையிலே உரைகளை ஆற்றி இருக்கிறீர்கள். சிறப்பாக இந்த பட்டிமன்றம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். பார்க்கலாம், இன்னும் 4 குழந்தைகள் இங்கே, 4 இளையோர்கள் இந்த குழந்தைகள் நாளை கொண்டாடும் விதமாக இந்த பட்டிமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த அணிக்காக வழி சேர்க்கத்தான் போகிறார்கள். பார்க்கலாம். இப்பொழுது மீண்டும் மாணவருடைய கல்வி மேன்மை உதவுவது வீட்டுச் சூழல் தான் என்று வலியுறுத்துவதற்காக அந்த அணியிலே இருந்து ஐயா வணக்கம்.
ஆமையா, ஐயா ஆம், சொல்லுங்க ஐயா. சுபீஷாக்கு பதிலா வந்து இப்ப சுபீஷா அப்புறம் பேசுவாங்க, அடுத்து பேசுவாங்க. உங்களுக்கு மலேசியால சரி, மைண்ட் இருக்குங்க. மலேசியால அந்த செல்வன் அதே அணியில சரி. வந்து சுதேவா ஸ்ரீதரனை கூப்பிட்டுருங்க. சரி, நன்றி நன்றி. இந்த ஆமா, ஒழுங்கில் சற்று சுவேதா மாற்றம். ஸ்ரீதரன் அவரை கூப்பிடுங்க மலேசியா. ஆமா, செல்வன் சுதேசா ஸ்ரீதரன் அவர்களை அழைக்கிறேன். அவர் மலேசியாவில் இருந்து வருகின்றார். பார்க்கலாம், அவருடைய இந்த மாணவர்களின் கல்வி மேன்மை உதவுவது வீட்டுச் சூழல் தான் என்று வலியுறுத்துவதற்காக இங்கே வருகின்றார். வாருங்கள், உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் தொடங்கலாம். உங்களுடைய ஒலி வாங்கி பாருங்கள். இல்லை இல்லை, சரி. தமிழன சங்கே முழங்கு என்ற முத்தமிழ் முழக்கத்தை முன்வைத்து தமிழ் முழக்கத்தை முழங்க இதோ மலேசிய மண்ணை பிரதிநிதித்து தேசிய வகை பாசிர் குடாங் தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவன் சுதேஷா ஸ்ரீதரன். உலகவாழ் தமிழ் உறவுகளே, மாணவர்களின் கல்வி மேம்பட உதவுவது வீட்டுச் சூழலா அல்லது சமூக சூழலா எனும் தலைப்பு இங்கு நமக்கு இவ்வரங்கில் வழங்கப்பட்டுள்ள விவாதத்திற்கு உட்பட்ட தலைப்பாகும். வாதமானாலும் விவாதமானாலும் தமிழனுக்கு அது ஒன்றும் புதிதல்ல. இதோ துவங்குகிறேன் என் வாதத்தை. நாட்டை ஆளும் அரசனானாலும் வீட்டின் ஆதரவு இல்லை என்றால் கடமை ஆற்றுவது எப்படி? மக்களை கரை சேர்ப்பதுதான் எப்படி? ஒரு ஆடமரம் ஆழமாக நிலைத்து நிற்க அதன் நாணி வேறு அவசியமில்லை என்று இங்கு எவரேனும் வாதம் செய்ய முடியுமா? முனைப்புடன் முயற்சி செய்வதற்கும் களிப்புடன் பல காரியங்கள் ஆற்றுவதற்கும் கடமைகளை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவதற்கும் கை கொடுப்பது வீட்டுச் சூழலா அல்லது சமூக சூழலா என்பதை சற்று நிதானமாக பார்த்தால் உண்மை நிலை புரியும், உரிய விடை தெரியும். சமூக சூழலை காட்டிலும் வீட்டுச் சூழலே இங்கு அனைத்திற்கும் அடித்தளமாகின்றது. விதைக்கின்ற விதை வீரியத்துடன் விருட்சமாக வளர அதன் மண் மாசு இல்லாது உயர் தரத்துடனும் சிறந்த தரமாக இருக்க வேண்டும். அதுபோல் மாணவன் என்பவன் மகுடம் சூட்டும் ஆற்றலையும் ஆளுமையையும் பின்னளவு உயர்ந்து விளங்க வேண்டும் என்றால் அவன் வாழும் வீடானது சரியான முறையான தரமான தளமாக அவன் தடம் பதிக்கும் இடமெல்லாம் ஊக்கத்தை விதைக்கும் இடமாக இருந்தால்தான் சோதனைகளையும் சாதனைகளாக்கி வெற்றி வரிசை கொட்டுவான். பள்ளிக்கு செல்லும் மாணவன் இல்லம் திரும்பியதும் என் முகத்திறன் அவரை வரவேற்று இன்று என்ன கற்றாய், உனக்கு என்ன புரிந்தது என்று அரவணைப்பை காட்டும் மண்ணையும் தந்தையும் வீட்டில் அனுப்பிவிட்ட இதை விட சிறந்த ஊக்கத்தை கொடுக்கும் இடம் வெளியே எங்காவது இருக்கிறதா? இருக்கிறது என்று பொய்யரைக்கத்தான் இயலுமா? வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன விடயங்களும் மாணவர் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை மறுக்கவும் முடியாது, மறுத்து மாற்று கருத்தும் கூற முடியாது. உதாரணத்திற்கு பெற்றோர் வாசிப்பதை பார்த்தால் பிள்ளைகளும் வாசிக்க தூண்டப்படும். வீட்டில் பாடம் செய்யும் போது தொலைக்காட்சி சத்தம், மனக்கவலை, சண்டை இல்லாமல் இருந்தால் மனம் சிதறாமல் படிக்க முடியும். இவ்வாறு வீட்டின் மனநிலை, ஒழுங்கு, அன்பு எல்லாம் கல்வி வளர்ச்சிக்கு நேரடியான பங்களிப்பாக அமைந்துள்ளன என்பதே நிதர்சனம். இன்றைய உலகில் பலர் கல்வி குறைபாடுகள், கவனச்சிதறல்கள், மன அழுத்தம் ஆகியவற்றை பற்றி பேசுகிறார்கள், பாதிப்பும் அடைகிறார்கள். இதற்கான தீர்வு பள்ளிகளிலோ படிக்கின்ற பல்கலைக்கழகத்திலோ இல்லை, மாறாக அவன் வாழும் வீட்டில் தான் துவங்குகிறது. வீட்டில் நம்பிக்கை கொடுக்குவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் பெற்றோர்களும் உடன் பிறந்தோரும் உடன் இருந்தால் மற்றோரும் மாற்று சூழலும் மாணவனுக்கு தேவைப்படாது, தேட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை தெளிந்த சிந்தனையுடன் சிந்தித்தால் உண்மை நிலை புரியும் நடுவர் அவர்கள்.
நன்றி சுதேசா ஸ்ரீதரன் அவர்கள். அருமையான விவாதம். நீங்கள் உங்களுடைய அணிக்கு பல மறுதளிப்புகளையும் கொடுத்து புதிய கருத்துக்களையும் வழங்கி சிறப்பு அளித்திருக்கிறீர்கள். உங்கள் அணிக்கு வலி சேர்த்திருக்கின்றீர்கள். முக்கியமாக நீங்கள் கூறிய அந்த ஒரு விடயம், அதாவது வீட்டு சூழலில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் எவ்வாறு ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்ற விடயம் மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை கொண்டு வந்தீர்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை கொண்டு வந்தீர்கள், முன்னுதாரணம். பெற்றோர்கள் முன்னுதாரணமாக அவர்கள் செய்கின்ற விடயங்கள் எவ்வாறு மேன்மை உற வைக்கின்றது என்று இவ்வாறாக பல விடயங்களை கூறி உங்கள் அணிக்கு சிறப்பாக உங்கள் பணியை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் மேன்மையுற உங்களை பாராட்டி உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. பார்க்கலாம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. அவங்கள கூப்பிட்டுருங்க. செல்வி மீனாட்சி, அமெரிக்கா. அடுத்ததாக மீண்டும் மாணவர்களின் கல்வி மேன்மை உதவுவது சமூக சூழல் தான் என்று வலியுறுத்துவதற்காக அமெரிக்காவில் இருந்து எங்களுடைய செல்வி மீனாட்சி அவர்கள் வருகின்றார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். எவ்வாறு இங்கே பல விதமான கருத்துக்கள் எதிரணியினர் வைத்திருக்கிறார்கள், அதையெல்லாம் முறியடித்து புதிய கருத்துக்களை குவித்து எவ்வாறு வலி சேர்க்கிறீர்கள் என்று பார்ப்பதற்கு நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் அதுல நம்ம கத்துக்கிறது தான் வாழ்க்கை பாடம். வீடு நம்ம ஒரு நல்ல குழந்தையா மாற்றும், ஆனா சமுதாயம் தான் நம்ம ஒரு நல்ல மனிதரா உருவாக்கும். எங்களை போல மாணவர்களுக்கு அறிவு என்பது அதிகமா கொடுப்பது சமுதாயம் தான். ஏன்னா குடும்பம் என்பது கொடுக்கிற அறிவு கடுகளவு, இதே சமுதாயம் என்பது கொடுக்கிற அறிவு கடல் அளவு. சமுதாயம் கொடுக்கிற இந்த அறிவு என்பது ஒரு இடத்துலயும் வருவதல்ல, பல இடத்துல இருந்து குழந்தைகள் கத்துக்கிற அறிவு தான் சமுதாயம் கொடுக்கிற அறிவு. அதுக்கு இந்த பட்டிமன்றமே ஒரு எக்ஸாம்பிள். இந்த பட்டிமன்றத்துல 10 பேர் பேசுறதை பார்த்துதான் எங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் ஆப்போசிட் டீம் மாதிரி புரியாம பேசுறாங்க, யார் யார் புரிஞ்சு பேசுறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றது. இந்த பட்டிமன்றத்துல பாக்குறவங்க ஏன் குழந்தைங்களுக்கு சமுதாயம் சூழல் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அறிவை இங்கிருந்துதான் எடுத்துட்டு போறாங்க. இதுவே ஒரு சமுதாய அறிவு தான். நடுவர் அவர்களே, நான் கேட்டுக்கிறேன், நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யார் இருந்தாலும் இதை செய்யாத இது செய்யி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அறிவு எங்கிருந்து வருது? அவங்க 10 பேரு கூட பேசி பழகி 10 புத்தகங்களை படித்தனால் வந்துச்சு. அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள வர அறிவு கூட சமுதாயத்துல இருந்து அவர்கள் கத்துக்கொண்டு அவர்கள் அனுபவம் கொடுக்கின்ற அறிவு தான் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தராங்க. பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்றாரு, வெளிச்சம் போல் வெளிச்சம் தருவது கல்வி. ஆனா அந்த கல்வியை எங்கிருந்து கிடைக்கணும்னு சொல்றாரு அடுத்த வரியில, அதற்கு உலகமே தான் பள்ளி அப்படிங்கிறாரு. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா, சமுதாயம் கத்து கொடுக்கிற அறிவு தான் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு. சமுதாயம் ஒரு குழந்தைக்கு வெறும் அறிவு மட்டும் கொடுப்பதில்லை, மக்களோட எப்படி பழகணும், ஒரு புது டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற அறிவு மற்றும் மக்கள் எப்படியெல்லாம் யோசிப்பாங்க அப்படின்ற வாழ்க்கையின் அறிவு கொடுப்பது சமுதாயம்தான். வீடு நமக்கு அன்பை கற்றுக் கொடுக்கும், நல்லது கெட்டது கற்றுக் கொடுக்கும். ஆனால் உண்மையான வாழ்க்கை சமுதாயம்தான் கற்றுக் கொடுக்கும். பயன்படுத்தாத அறிவு கூட தேவையில்லாத அறிவு தான். அப்படி பார்த்தோன்னா ஒரு அறிவை ஒரு குழந்தை கத்துக்குது அப்படின்னா அது சமுதாயம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் அதை பயன்படுத்திக்கப்பாரு. எனவே மாணவர்களுக்கு சமுதாயமே சிறந்த கல்வியை தருகிறது. நன்றி, வணக்கம். அருமை அருமை. செல்வி மீனாட்சி அவர்கள் உங்கள் அணிக்கு வலி சேர்க்கும் விதமாக பல கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள். கடல் அளவு, சமூகம் என்பது கடல் அளவு என்று கூறினீர்கள். அருமையாக இருந்தது. உங்களுக்கு அறிவுரை கூறுகின்ற பெற்றோர்கள் சமூகத்திலிருந்து அவர்கள் அறிவை பெற்றுத்தான் கொண்டு வருகிறார்கள் என்று கூறினீர்கள். பாரதியினுடைய வார்த்தையை இங்கே அழகாக கொண்டு வந்தீர்கள். உண்மையான வாழ்க்கையை சமுதாயம்தான் கொடுக்கும் என்று வலியுறுத்தி உங்கள் அணிக்கு பலம் சேர்த்திருக்கிறீர்கள். சிறப்பாக இருந்தது. உங்களுடைய மேன்மைக்கு நான் வாழ்த்தி
அதுக்கு இறைவனையும் பிரார்த்திக்கிறேன். சிறப்பாக உங்கள் அணிக்கு பங்களித்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. நாங்கள் இன்னும் 2 பேச்சாளர்கள் 2 அணியிலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உரையையும் கேட்கும் போது எங்களுக்கு அதை கேட்ட பின்புதான் எங்களால் எதுவும் சொல்ல முடியும் என்ற நிலைக்கு இந்த எல்லா பேச்சாளர்களும் சிறப்பான கருத்துக்களை அதாவது இந்த பட்டிமன்றத்துக்கு எதை பேச வேண்டும் என்று அழகாக தாங்களே ஆயத்தம் செய்து வந்திருப்பது பார்க்கின்ற பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய குமார் ஐயா எல்லாத்தையும் கேட்டு மகிழ்ச்சியோடு இருப்பார். அவருடைய எண்ணம் தான் இந்த குழந்தைகள் நாளை கொண்டாடுவது இவ்வாறாக கொண்டாட வேண்டும் என்று. சரி, இப்பொழுது மாணவர்களின் கல்வி மேன்மை உதவுவது வேண்டும் வீட்டு சூழலே என்று அந்த அணிக்கு வலி சேர்ப்பதற்காக அந்த அணியிலே இருந்து செல்வி சுபிஷா வருகின்றார். இவர் இந்தியாவில் இருந்து இணைந்து கொள்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் செல்வி சுபிஷா. முத்து புகழ் படைத்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தங்க தமிழில் கதை பேசும் தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தைக்கு தமிழ் கொடுக்க தமிழ் வேந்தன் கம்மன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி எவ்வ இருந்தாள், அரசியோடு சீதனமாய் புகழேந்தி வந்திருந்தார், நக்கீரர் நப்பூதர் நன்னாக நப்பசலி ஒக்கூர் மாசாத்தி உன்சாத்தன் சிலம்பெடுக்க தக்கோ நிலங்கோ தமிழ் குடிக்க உயிர் நீத்தான் பல்லவனாம் நந்தி பாட்டெடுத்தான் அவன் தம்பி, காதல் மனம் மல்லி வீச திரிகூட ராசப்பன் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாசலுக்கு காவலனாமே கம்பன் அவன் மனைவி கவியரசி, எத்துணை பேர் அத்தனை பேரையும் மொத்தமாய் சேர்த்து யாப்பில்லா பாடலனும் யார் தந்த கவிதையினும் மா பலா போல் மடியில் வாங்கி காப்பில்லா தமிழ் நஞ்சில் காலமெல்லாம் விச்சிருக்கும் மூப்பில்லா முத்தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய நடுவரவர்களையும் என் இனிய பேச்சாளர்களையும் வணங்கி தொடங்குகின்றேன். இது பன்னாட்டு பட்டிமன்றம் என்பதால் இடையில் ஆங்கிலமும் வரும். சுஜாதா, பாலகுமாரன், ஜெயகாந்தன், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், சுந்தர் ராமசாமி, கந்தர்வன், பொன்னியின் செல்வன் கதை வரைக்கும் படிச்சிருக்க நடுவரவர்களே. ஆனா இப்ப வந்து பேசிட்டு போனாங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கதையை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை நடுவரவர்களே. அடடா, என்னம்மா கதை விட்டுட்டு போறாங்க. வீட்டுல அம்மா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை திட்டி புக் எடுத்து படிக்க சொன்னாலே கேட்கறது இல்ல. அந்த வார்த்தையில எத்தனை பஃபல்லோ வரும், எத்தனை டாக் வரும், இதெல்லாம் கேட்காத இந்த ஆளுங்க வீட்டுல இருந்து வெளில போய் ஃப்ரீடமா படிச்சு ஜெயிச்சிருவாங்களா நடுவரவர்களே. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு பட்டம் பறக்க வேண்டும் என்றால் அது வீட்டை விட்டு வெளியே சென்றால்தான் அதனால் பறக்க முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். அது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால்தான் உயரமாக பறக்கும் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பட்டத்தின் நூல் வீட்டில் இருப்பவர்களின் கைகளில் இருந்தால்தான் அந்த பட்டம் பாதுகாப்பாக பறக்கும் நடுவரவர்களே. இல்லை என்றால் நூலருந்து காற்று போகும் திசைகளில் எல்லாம் அலைமோதி அந்த பட்டம் சின்ன பின்னமாகிவிடும். வெரி டேமேஜ்டு என்பதை மறந்துவிடக் கூடாது நடுவரவர்களே. உங்களுக்கு ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஹோம் சயின்ஸ்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா நடுவரவர்களே? நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அம்மா கிச்சன்ல பாத்திரம் விளக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். மேக்ஸ் ஹோம்ஒர்க்க முடிச்சியான்னு கேட்பாங்க. மேக்ஸ் ஹோம்ஒர்க்க முடிச்சுட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். அதுக்காட்டிக்கும் மேக்ஸ் ஹோம்ஒர்க்க முடிக்கிறதுக்காட்டி இன்னொரு குரல் வரும். அம்மா டீ போட்டுட்டே சொல்லுவாங்க, மேக்ஸ் ஹோம்ஒர்க்க முடிச்சுட்டு அந்த சயின்ஸ் புக் எடுத்து படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அம்மாவுக்கு தெரியும், ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டாவே மொபைல் எடுத்து கையில வச்சுட்டு நம்ம அம்மா தலையிலே மிளகா அரைச்சிருவோம்னு அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு கண்டிஷனா இருக்கும் போதே படிக்காதவங்க அம்மா அப்பா இல்லாம வீட்டுல இல்லாம வெளிய போய் படிச்சு ஜெயிச்சிருவாங்களா நடுவர்களே? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நல்லா படிக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஒழுங்கா இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் ஒழுங்கா இருக்கணும்னா நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கணும். அந்த ஃபீல் குழந்தைகளுக்கு வெளி உலகத்தை விட வீட்டுலதான் நடுவரவர்களே அதிகமா இருக்கு. வெளி உலகம் வேண்டுமானால் உங்களுக்கு மற்றவர்களை ஜெயிக்க கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் வீட்டு சூழல் தான் தன்னை ஜெயிப்பதற்கே கற்றுக் கொடுக்கும் நடுவரவர்களே. பள்ளியிலும் வெளி உலகத்திலும் நீங்கள் வெறும் ரோல் நம்பராகத்தான் இருப்பீர்கள். வீட்டில் தான் நீங்கள் ரியல் நம்பராகவே முன்னிறுத்தப்படுவீர்கள் நடுவரவர்களே. வெளியில் ஃபெயில் என்றால் முத்திரை குத்தி வெள்ளை அனுப்பி விடுவார்கள். வீட்டில் ஃபெயில் என்றால்
முயற்சி என்னும் கரம் கொடுத்து உங்களை மேலே தூக்கி விடுவார்கள் நடுவர் அவர்களே. கணக்கு போட்டு வாழ்ற வாழ்க்கையில நம்ம மேக்ஸ் ஃபார்முலாலாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. நம்ம கிச்சன் ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் கேளுங்க. அம்மா கிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு 200 rupees $2 கடைக்கு போய் 1/4 கிலோ வெண்டைக்காய், 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ தக்காளி, 4 முட்டை, 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு ஒண்ணு என்ன விலைன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் காசை கொடுப்பீங்க பாருங்க. அது கத்து கொடுக்காத கணக்கைய வெளி சூழல் கத்து தர போது நடுவர் அவர்களே. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் என்று சொல்லுவார்கள். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் கல்வி கற்க முடியும். ஆரோக்கியமாக இருப்பதற்கு நல்ல உணவு தேவை நடுவர் அவர்களே. பிசிக்கல் ஹெல்த் இல்லனா அகாடமிக் ஹெல்த் வரவே வராது நடுவர் அவர்களே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று அவ்வை சொன்னது போல் நாம் வீட்டில் வளரும் முறைதான் உங்களை மேம்படுத்தும் நடுவர் அவர்களே. வெளி உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது உண்மைதான். அதற்கு நம் வேர் உறுதியாக இருக்க வேண்டும், அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. மிகவும் அழகாக உங்களுடைய கருத்துக்களை குவித்தீர்கள் செல்வி சுபிசா. உங்கள் அணிக்கு வலிச்சேர்க்கும் விதமாக உங்களுடைய விவாதம் அமைந்தது. மிகவும் சிறப்பாக இருந்தது. பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள். இங்கே வீட்டு அணிக்காக, வீட்டு சூழல் என்ற அணிக்காக உரையாற்றிய பலரும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். மூலம் அது வீடுதான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல நீங்களும் பட்டம் பறக்கிறது நூல் எங்கே வீட்டிலே உள்ள ஒருவரிடம் இருக்கிறது என்று கூறினீர்கள். அருமையாக இருந்தது. ஒரு தோல்வி ஒரு வருகின்ற பொழுது தூக்கி கொடுக்கின்றது எங்கே நடக்கிறது? அது வீட்டில் தான் நடக்கிறது என்று கூறினீர்கள். அருமையாக இருந்தது. என்னும் ஒன்று உணவு முறையை குறிப்பிட்டீர்கள். இவ்வாறாக பல கருத்துக்களை நீங்களும் கூறி உங்களுடைய அணிக்கு சிறப்பாக வலிச்சேர்த்திருக்கிறீர்கள். என்னுடைய பாராட்டுக்கள். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய என்னுடைய பாராட்டும், என்னுடைய வாழ்த்தும், அதற்காக இறைவனுடைய பிரார்த்தனையும். நன்றி. இப்பொழுது நாங்கள் மீண்டும் மாணவரின் கல்வி மேன்மை உதவுவது சமூக சூழலே என்ற அணிக்கு மீண்டும் செல்கிறோம். அந்த அணியிலே இருந்து செல்வன் ரோனித் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார். வாருங்கள் செல்வன் ரோனித், உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சில காரணங்களால் ரோஹித் வர முடியவில்லை. சரி, வர முடியவில்லை. தவிர்க்க முடியாத காரணத்தினால் தாங்கள் இதற்கான பரவாயில்லை. அந்த அணியில் இருந்து ஒருவர் விரும்பினால் நீங்க வந்து சொல்லுங்க. நிறைவாக்க நான் எந்த கருத்தை கூறலாமா? முடியல, வரவில்லையா? சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, நன்றி. உங்களுடைய அந்த ஸ்கிரீன் செக் பண்ணி விடுங்க. என்னுடைய குமாரையா, ஒரு 2 வார்த்தைகள் இந்த சமூக சூழலை பத்தி சொல்லிட்டு சரி தீர்ப்புக்குள்ள போயிடுங்க. என்னுடைய ஸ்கிரீனை நீங்கள் ஒரு கைதாண்டு விடுங்க. ஏனோ வரே இல்லை கீழே. சரி, ஓகே. இங்கே அதாவது ஒரு அணியிலிருந்து ஒரு பேச்சாளர் இங்கே வரவில்லை. சமூக மாணவர்களின் கல்வி மேன்மை உதவுவது சமூக சூழல் என்று உரையாற்ற இருக்கின்ற அணியிலே இருந்து ஒரு பிள்ளை இங்கே வர முடியாமல் போய்விட்டது. சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தால். அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம். ஆனால் இந்த சமூக சூழல் அது ஒரு குறையாக இங்கே இருக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் போதிய அளவு நிறைந்த கருத்துக்களை 2 அணியிலும் இருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். சமூக சூழல் முக்கியம் என்பதையும் நாங்கள் புறக்கணிக்க முடியாது. அதை கூறுவதற்கு சிறந்த கருத்துக்களை கொண்டு வந்தார்கள். இந்த ஒரு சமூகம்தான் அடிமூலம் வீட்டில் இருந்தாலும் சமூகம்தான் அதை அடுத்த ஒரு நிலைக்கு எடுத்து செல்கிறது என்றதை நாங்கள் மறக்க முடியாது. எனவே சமூக சூழல் சார்ந்த அணியிலே உரையாற்றியவர்கள்
நிறைந்த அளவு கருத்துக்களை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவுக்கு நாங்கள் செல்வதற்கு அந்த 3 உரையாளர்கள் மட்டும் உரையாற்றி இருந்தாலும் அவர்கள் கூறிய கருத்துக்கள் எங்களுக்கு போதுமானது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சிறப்பாக இருந்திருக்கும் இன்னொரு உரையாளரும் இருந்திருந்தால், ஆனாலும் அது எங்களுடைய இந்த தலைப்பினுடைய விழிப்புணர்வை, இந்த பட்டிமன்றத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்காது என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே சமூக சூழல் அணிக்காக உரையாற்றியவர்கள் நீங்கள் அதை பற்றி அதிகம் சிந்திக்க தேவையில்லை. நீங்கள் 3 பேரும் போதிய அளவு கருத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்ற குறிப்பை நான் இங்கே வழங்கிக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பை வழங்குகின்ற பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் என்னுடைய பணிக்காக நான் வருகின்றேன். என்னுடைய நிறைய உரையும் தீர்ப்பும் வழங்குவதற்காக. முக்கியமாக இன்று உரையாற்றிய அத்தனை பிள்ளைகளும் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அது மறக்க முடியாத ஒன்று. அந்தந்த அணிக்கு அந்தந்த தலைப்புக்குள் நின்று அவர்கள் அந்த தலைப்பை விட்டு சற்றும் விலகி செல்லவில்லை. இது ஒரு முக்கியமான விடயம். சில நேரங்களிலே பட்டிமன்றங்களிலே வெளியிலே போய் விடுவார்கள் உரையாளர்கள். ஆனால் இந்த குழந்தைகள் மிகவும் நேர்த்தியாக இந்த பட்டிமன்ற தலைப்பிலே நின்று கருத்தை வைத்திருக்கின்றார்கள். எனவே முதலிலே இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்ற அனைத்து இளையோர்களுக்கும் என்னுடைய மன நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே அடையாளம் கண்டுகொண்டேன் என்றது விடயத்தை நான் இங்கே முதலிலே வைக்க விரும்புகின்றேன். அவர்களுடைய அந்த பாங்கு வேறுபட்டிருக்கலாம். சிலர் கொஞ்சம் புரட்சியாக வருவார்கள், சிலர் அடுக்கு மொழியாக பேசுவார்கள், சிலர் அமைதியாக பேசுவார்கள். ஆனால் ஒரு பட்டிமன்றத்தில் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள், தங்களுடைய அணிக்காக என்ன கருத்தை இங்கே முன்வைக்கின்றார்கள், அந்த எதிர் அணிகள் கூறிய கருத்துக்களை எவ்வாறு அவர்கள் முறியடிக்கிறார்கள், இதுவே ஒரு பட்டிமன்ற பேச்சாளருக்கு மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பாங்கு வேறுபட்டிருந்தாலும் நீங்கள் அனைவருமே உங்கள் அணிக்கு நிறைந்த அளவு கருத்துக்களை கொடுத்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் எதிரணியில் கூறிய விடயங்களை நீங்கள் மறுதளிக்கும் பணியையும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுடைய கருத்துக்களோடு பொதுவாக நாங்கள் இந்த வளர்ந்தோர் எல்லோருமே நாங்கள் சிந்திப்பது, எங்களுடைய வீடு எவ்வாறு அமைந்திருப்பது என்றெல்லாம் நாங்கள் சிந்திப்பது வழக்கம். எங்களுடைய பெற்றார் எங்களை எவ்வாறு ஊக்கப்படுத்தினார்கள், எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் சிந்திப்பது வழக்கம். எனவே இந்த வளர்ந்தவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இளையோர்களுடைய பருவம், அந்த பருவத்தில் அந்த வீட்டு சூழல் எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் நினைத்து பார்ப்பது உண்டு. அதே நேரத்தில் சமூகத்தையும் நாங்கள் புறந்தள்ளி விட முடியாது. சமூகம் அங்கே ஒரு பெரிய பணியை செய்யத்தான் செய்கிறது. ஏனென்றால் மாணவ பருவத்திலே நீங்கள் வீட்டில் பெற்றோர்களுடைய வழிகாட்டல், பள்ளிக்கு சென்றால் ஆசிரியருடைய வழிகாட்டல், அங்கேயும் உங்களுக்கு நிறைந்த அளவு வழிகாட்டல் கிடைக்கின்றது. அங்கே இருந்து பல நட்பு கிடைக்கிறது, நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்றெல்லாம் உண்மைதான். எனவே சமூக சூழலையும் நாங்கள் தூக்கி எறிய முடியாது என்பது உண்மை. ஒரு சமூகம் பல வீடுகள், பல குடும்பங்கள் இணைந்ததுதான் சமூகம். சமூகத்தினுடைய அங்கே உள்ள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, குற்றங்கள் இல்லாத சூழ்நிலை, குற்றத்தடுப்பு முறை, அங்கே இந்த காலத்தில் எல்லாம் இந்த தவறான முறையிலே பொருட்களை எல்லாவற்றையும் முறியடிக்கின்ற அந்த கட்டமைப்பு, பாடசாலை ஒழுங்கமைப்பு, ஆசிரியருடைய சிறப்பான பணி, இவையெல்லாம் ஒரு மாணவனுடைய மேன்மைக்கு பெரிதும் உதவுகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், இங்கே நாங்கள் நினைத்துக் கொள்வோம், அந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை வாழ்நாள் முழுக்க நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். ஏன்? அவர்கள் எங்களுக்கு காட்டிய அந்த
வழிகாட்டல் எங்களை உயர்வு செய்திருக்கிறது என்று நாங்கள் என்றும் நினைத்துக் கொள்கின்றோம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது சமூக சூழல் ஒரு பெரிய அளவிலே மாணவர்களை மேம்படுத்துகிறது, மறக்க முடியாது. அது மிக மிக முக்கியமானது. விளையாட்டு மைதானங்கள், அங்கே உள்ள கட்டமைப்புகள், கலாச்சார மையங்கள், பிள்ளைகள் கலையிலே ஈடுபடுவதற்கான களங்கள், ஒரு மாணவனுடைய மேன்மைக்கு எவ்வளவு களம் உருவாக வேண்டும் என்பது முக்கியமானது. அது எங்கே நடக்கிறது? சமூகத்தில் தான் நடக்கிறது. அவர்களுக்கு அந்த சமூகம் அவ்வாறான பல வாய்ப்புகளை, களங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கே நடைபெறுகின்ற பட்டிமன்றம் கூட இங்கே பங்கு பற்றிய இளையோர்களுக்கு ஒரு களமாக அமைக்கிறது. அது எங்கே அமைகிறது? அது ஒரு சமூக சூழலே ஆக உங்களுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது இந்த சமூக சூழல் பன்னாடு வரை பரந்து கிடக்கிறது. எனவே சமூக சூழலை சுகாதாரம் முக்கியமாக இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது சமூக சூழலும் மாணவரை மேன்மை உற வைக்கின்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. மிக மிக முக்கியமானது. எனவேதான் பொதுவாக நாங்கள் இந்த பட்டிமன்ற தலைப்பிலே பார்க்கின்ற பொழுது 2 முக்கியமான விடயத்தை தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே மாணவர்களின் மேன்மை உற வைப்பது இந்த 2ம், சமூக சூழல், அதே நேரத்தில் வீட்டுச் சூழல். இங்கே பலர் குறிப்பிட்டார்கள், வீட்டுச் சூழல் பற்றி பேசியவர்கள். ஒரு பொதுவான ஒரு விடயத்தை பார்த்தால் மூலம் அங்கே, எல்லாவற்றுக்கும் அடிப்படை எங்கே, அடித்தளம் எங்கே, அது வீடு என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கருத்தை வலுவாக வைத்தார்கள். இதே நேரத்தில் நாங்கள் இந்த பல பெரியோர்களுடைய பெயர்களை இங்கே குறிப்பிட்டார்கள். ஆம், அந்த தகவல்களை எல்லாம் அவர்கள் சரியாக கொண்டார்கள். அதாவது சமூக சூழலால் இயந்தவர் ஒருவர் அம்பேத்கர் என்று சொல்லி எடுத்துக்காட்டு கூறினார்கள். ஆம், அவர் அந்த சமூகத்தினுடைய சூழ்நிலையால் தான் அவர் உத்வேகம் பெற்றார் என்பது வரலாற்று தகவல். அதே போல வீட்டுச் சூழலால் என்ற அப்துல் கலாம் அவர்களுடைய பெயர்களையும் கூறினார்கள். தூரம் அவர்கள் தங்களுடைய ஆய்வை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க எனக்கு வியப்பாக இருக்கிறது. உயர்ந்த மனிதர்களை எப்பொழுதும் நாங்கள் அவர்களுடைய எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம், வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்வோம். எனவே அதை சரியாக அவர்கள் அணுகி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எனக்கு மிகவும் நான் பொதுவாக இந்த பட்டிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது 2 அணுகுமுறையை நான் பார்ப்பது உண்டு. ஒன்று, பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய பேச்சுவன்மை, அவர்களுடைய அந்த பட்டிமன்றத்தில் அவருடைய ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக அவர்கள் எவ்வாறு இயங்கினார்கள் என்பதை வைத்து நாங்கள் இந்த அணியிலோ அதை வைத்துக்கொண்டு நான் ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம். அதாவது அவர்களுடைய பேச்சுவன்மைக்காக அந்த பட்டிமன்றத்தில் பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உரையை வைத்துக்கொண்டு, அவருடைய திறமையை வைத்துக்கொண்டு, அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்று நாங்கள் பார்க்கலாம், வைத்துக்கொண்டு நான் ஒரு தீர்ப்பை கொடுப்பது ஒரு புறம். அடுத்தது இந்த தலைப்பிலே இந்த விழிப்புணர்வை, இந்த இளையோர்களே எங்களுக்கு இப்பொழுது ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த 2லும் ஏதோ ஒரு விடத்தில், அதாவது இந்த காலத்து சூழ்நிலையில் ஒரு பக்கம் மேலோங்கி நிற்கிறதா என்று பார்த்து அந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக ஒன்றை கொடுப்பது. இவ்வாறான நிலையிலே நான் தீர்ப்பை கொடுக்க வருகின்றேன். அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பு நான் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். அதாவது இந்த மாணவருடைய மேன்மை உற வைப்பது, அதாவது நாங்கள் வீட்டுச் சூழல், சமூக சூழலை பார்த்தோம். இந்த வீட்டுச் சூழலிலே குறைபாடுகள் இருக்கின்றன, அது பாதிப்பை ஏற்படுகின்றது. இப்ப நீங்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், அந்த பெற்றோர்கள் வீட்டிலே பிரச்சனைகள், சண்டைகள் இவையெல்லாம் இருந்தால் அது எவ்வாறு அந்த குழந்தைகளை பாதிக்கிறது. பெற்றோர் ஒரு முன்னுதாரணமாக நடக்க வேண்டும் என்றது முக்கியமாக இருக்கிறது. அதெல்லாம் இந்த காலத்தில் சில நேரங்களில் சில குடும்பங்களில் குறைவாக இருப்பதனால் அந்த குழந்தைகள் திண்டாடுவது இந்த நேரத்தில் எங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது. எனவே இது இல்லாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் தங்களுடைய வீட்டிலே ஒரு அழகான வீட்டுச் சூழல் அந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும், அழகான சமூக சூழல் அந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இதற்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது மிக மிக முக்கியமானது இந்த தீர்ப்பை விட. எனவே இந்த வீட்டுச் சூழல் சீராக வேண்டும் என்றால் அங்கே பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான சூழல், அவர்கள் அடிப்படை வசதிகள், சீரான உணவு பழக்கம், ஆரோக்கியமான உணவுகள், ஒழுங்கமைக்கப்பட்ட
முறை ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன நேரம் அப்படி இருப்பார்கள் என்ற அவர்களுக்கான ஒரு திட்டமிடலுக்கான சூழ்நிலை இந்த தேவையற்ற செல் கைத்தொலைபேசிகளினுடைய பாவனை, தொலைக்காட்சிகளுடைய இடையூறுகளை தவிர்க்கின்ற ஒரு சூழ்நிலை, திறந்த உரையாடல், பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் திறந்த உரையாடல், இவையெல்லாம் மிக மிக முக்கிய. அவர்களுக்கு வேண்டிய தூக்கத்தை கொடுப்பது, போதிய அளவு நித்திரை அவர்கள் செய்கிறார்களா என்று கவனித்துக் கொள்வது, அவர்களுக்கு வேண்டிய உடற்பயிற்சி வருகிறார்கள் என்று பார்ப்பது, அவர்களை ஆன்மீக வழியிலும் அவர்களை வழிநடத்துவது என்று பல விதமான விடயங்களை நாங்கள் செய்தால் இந்த வீட்டுச் சூழல் சீராக அமையும். இதை எல்லோ பெற்றோர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தங்களுடைய வீட்டுச் சூழல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் சமூக சூழல், இந்த சமூகம் சார்ந்து செயற்படுகின்ற பாடசாலை ஒரு கட்டமைப்பில் சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கும். அது கூடுதலாக அரசாங்கம், அங்கே வேலை செய்கின்ற பணியாளர்களுடைய கையிலே இருக்கின்றது. சமூக சேவையாளருடைய பணிகளிலும் தங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு சமூகத்திலே போதிய பாதுகாப்பு, சுற்றுச்சூழல்கள், பொது நூலகங்கள், மைதானங்கள், இவையெல்லாம் இந்த சமூகம் இந்த மாணவர்களை மையப்படுத்தி மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நல்ல சூழலை எல்லோரும் இணைந்து கொடுக்க வேண்டும் என்றும் அதை சீராக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். சரி, இப்பொழுது நான் என்னுடைய தீர்ப்புக்கு வருகின்றேன். இந்த 2 அணிகளினுடைய மொத்தமான பேச்சாற்றலை வைத்து பார்க்கின்ற பொழுது, அதாவது இன்னொரு பேச்சாளர் அவர்கள் குறைவாக இருந்தாலும், அதை இன்னொருவர் பேசியிருந்தாலும் கூட, நான் நினைக்கிறேன் இந்த பேச்சு வன்மையை பற்றி பார்க்கின்ற பொழுது வீட்டுச் சூழலில் நான் மேன்மையான வீட்டுச் சூழலே மாணவர்களை மேன்மை உற வைப்பது என்பதற்கு அவர்கள் கொடுத்த கருத்துக்களை வச்சு பார்க்கின்ற பொழுது அந்த அணி சற்று மற்றவர்களை விட சற்று சிறப்பாக தங்கள் பணியை செய்திருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை இங்கே கொடுக்கின்றேன். எனவே அந்த வீட்டுச் சூழல் அணியே இந்த தங்களுடைய பேச்சு வன்மையால், தங்களுடைய கருத்து குவியலால் இந்த பட்டிமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் சமூக சூழல் பற்றி உரையாற்றியவர்களும் அது சிறப்பாகவே செய்திருக்கார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன். அதிலே அந்த அணியிலே இருந்து உரையாற்றிய சமூக சூழல் அணியில் இருந்த அனைவருக்கும் கூட என்னுடைய பாராட்டை தெரிவிக்கிறேன். முக்கியமாக இந்த சமூக சூழலிலே உரையாற்றிய அணி தலைவி மிக மிகச் சிறப்பாக தன்னுடைய கருத்தை இங்கே வழங்கி இருந்தார். அவருக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டையும் கூறிக்கொள்கிறேன். அனைவருமே தங்கள் கடமையை சிறப்பாகத்தான் செய்திருக்கிறார்கள். இன்னொரு பேச்சாளர் குறைந்ததும் அவர்களுக்கு ஒரு சற்று குறைவாக அமைந்துவிட்டது. அடுத்ததாக இன்னொரு தீர்ப்பு நான் வழங்க வேண்டும். இந்த 2 தலைப்பிலும் இன்றைய கால சூழலிலே வீட்டுச் சூழலில் நாங்கள் அதிகம் கவனம் எடுக்க வேண்டியது அவசியம் என்ற நிலையை நான் இங்கே தீர்ப்பாக வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த காலத்தில் சமூகம் முக்கியம், அதை நாங்கள் புறக்கணிக்க முடியாது. ஆனால் சமூகத்தினுடைய கட்டமைப்புகள் பொதுவாக அரசுகள், அரசியலாளர்கள், சமூக சேவையாளர்கள் கையில் இருக்கின்ற பொழுது இந்த வீட்டுச் சூழல் முழுமையாக எங்களுடைய பெற்றோர்களுடைய கையிலே இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள், ஆனால் அங்கே இந்த காலங்களில் பெற்றோர்களுடைய சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை, அவருடைய கடுமையான உழைப்பு தேவை, பொருளாதார நிலைமை போன்ற பல காரணிகளால் வீட்டுச் சூழல் பிள்ளைகளுக்கு ஏதுவாக இல்லாத ஒரு நிலை அதிகமாக இருப்பதால் இந்த வீட்டுச் சூழலில் நாங்கள் அதிக அக்கறை எடுக்க வேண்டும். இந்த வீடுகளே சமூகமாக மாறும். வீட்டில் உள்ளவர்கள் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் என்ற வகையில் 2 தலைப்புமே மிக முக்கியமானது என்று கூறினாலும் இந்த பட்டிமன்றத்தில் இந்த கால சூழ்நிலையை கருத்திலே கொண்டு எங்களுடைய அதிக அக்கறை எங்களுடைய இந்த வீட்டுச் சூழலில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த பட்டிமன்றத்தில் என்னுடைய தீர்ப்பாக மாணவர்கள் மேன்மை வைப்பதற்கு அதிகமான அளவு வீட்டுச் சூழல் தான் என்ற தீர்ப்பை வழங்குகிறேன். ஆனால் நாங்கள் சமூக சூழலையும் புறக்கணிக்க முடியாது. அதையும் மாணவருடைய மேன்மைக்கு மிக மிக முக்கியமானது. ஆனால் இன்றைய நிலையில் பெற்றோர்கள் அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் நான் இந்த விழிப்புணர்வை அதிகமாக இந்த வீட்டுச் சூழலுக்கு வழங்கி என்னுடைய தீர்ப்பை வழங்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்ற அனைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். சிறப்பான பிள்ளைகள் சிறப்பாக பேசினார்கள். எல்லோருமே தங்களுடைய பட்டிமன்ற
பேச்சை நினைத்து பெருமைப்படலாம், பெற்றோர்கள் பெருமைப்படலாம். பெற்றோர்களுக்கு நன்றி, இந்த அருமையான வாய்ப்பை தந்த எங்களுடைய இந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கு நன்றி. முக்கியமாக எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய குமார் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே பார்வையாளராக வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஒரு அருமையாக இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். தலைப்பும் ரொம்ப அருமையான தலைப்புன்னு எல்லா கல்வி மேன்மைக்கு உதவுவது, வீட்டு சூழலா சமூக சூழலாங்கிற ஒரு அருமையான தலைப்பை தந்தவரே எங்க பட்டிமன்ற உண்மையிலேயே எங்களுக்கு எப்பொழுதுமே துணை நின்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பார். ஸோ அது ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார். ஒரு அருமையான வீட்டு நன்றி சொல்லுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில இடையே காரணமாக தவிர்க்க முடியாதனால வர முடியல. இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. உண்மையிலே செல்லி சிவனுஜா, அப்புறம் அப்புறம் குகன், அப்புறம் லெவன், ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப அருமையா பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வன், சுதேசா, ஸ்ரீதரன் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குழந்தைகள் தின அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கிய கேசவ விஸ்வநாதன், பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பு விருந்தினராக பணியாற்றிய நன்றி. இப்போது ஐயா ஒரு சின்ன வாழ்த்துரை சொல்ல யாரோ காத்திருக்காங்க. சரி சரி ஐயா, அவர் 2 வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஐயா, வாழ்த்துரை சொல்லுங்க. நன்றி ஐயா, நான் கனடாவிலிருந்து பேசுறேன், பழனிசாமி. இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நீங்கள் அமைத்து கொடுத்தது இந்த சிறார்களுடைய வருங்காலத்துக்கு அது உதாரணமாக இருக்கும். இதில் பங்கு பெற்றின அனைவரும் ஒரு காலத்தில் பெரிய பேச்சாளர்களாக வரலாம், பெரிய ஆசிரியர்களாக வரலாம், பல துறையிலும் அவர்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நீங்கள் அமைச்சது நாங்கள் ஒரு போற்றக்கூடியதும். இந்த நடத்திய அக்னி சுரேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இப்படி நீங்கள் இன்னும் பல பட்டிமன்றங்களை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நான் கனடாவிலிருந்து வாழ்த்து கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. நானும் என்னுடைய பெயர் பத்மநாதன். நான் கனடாவில் வசிக்கிறேன். எங்களுடைய அகனி சுரேஷ் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அவர்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற சிறுவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி இப்படியான பட்டிமன்றத்தை நடுவராக செயல்படுகின்றது மிக பெருமைக்குரியது. தவிர்க்க முடியாத காரணத்தினாலே நான் அந்த உரிய நேரத்துக்கு வர முடியவில்லை. ராத்திரி ஒரு விழாவுக்கு போயிருந்தபடியால் வர சுணங்கி விட்டது. அவர் அறிவித்தல் போட்டிருந்தார். இருந்தாலும் அவர் தீர்ப்பளித்ததை பார்த்த பொழுது மிகவும் சந்தோஷமாயிருந்தது. நல்லொரு டாபிக், வீட்டு சூழலா சமூக சூழலா? வீட்டு சூழல் ஒரு சின்ன வட்டம், ஆனா அதற்குள்ளே தான் எல்லாம் கட்டி எழுப்பப்படுகிறது. தாய் தகப்பன் சகோதரங்கள் என்று ஒரு சின்ன சூழல், அதிலிருந்து விரிந்து சமூகத்துக்கு விரிவடைகிறது. இவர் அந்த அகனி அவர்கள் சொன்ன பொழுது அந்த பிள்ளைகளுடைய பேச்சுக்களை நான் ரசிக்க முடியவில்லை. எனக்கு இந்த சின்ன சிட்டுக்கள் என்றுதான் நான் சொல்வது வழக்கம். அவர்கள் மீது அபார மதிப்பு இருக்கிறது. நீங்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படியான ஒரு விழாவை எடுத்தது மிகவும் பொறுமதியானது. உங்களுடைய சின்ன குழந்தைகளை தட்டி கொடுத்து பேச்சாற்றலை செய்வதற்கு வைத்திருக்கிறீர்கள். அவருடைய தீர்ப்பு மிக அருமையான தீர்ப்பு. அவர் பேசியவர்களுடைய திறமையை கொண்டுதான் அந்த தீர்ப்பை வழங்கினார், கருத்து ரீதியாக அல்ல. அதே நேரத்திலே சமூக சூழலிலே பேசிய முதலாவது அந்த பெண்மணியை மிகவும் வாழ்த்தினார். இதுதான் உண்மையான தீர்ப்பு. அதாவது தீர்ப்பு ஒரு புறமாக இருந்தாலும் பேச்சாற்றலை மதிக்கின்ற பண்பு அவரிடம் இருந்தது.
அல்ல அவருடைய ஆற்றல். அவர் நூற்றுக்கணக்கான பட்டிமன்றங்களை நடத்தி சர்வதேச ரீதியாக புகழ் பெற்றிருக்கிறார். தொடர்ந்தும் அவர் இந்த பணியை செய்வார் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். டெல்லி குமார். நன்றி சார். எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய இது. நன்றி நன்றி நன்றி. பொக்கிஷம் சார். அவர்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் ஒன்று. அவரு உண்மையிலேயே அவர் நிறைய பட்டிமன்றங்கள்லாம் நடத்தியிருக்காரு. அவர் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா வரை நான் எல்லாவற்றிலும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கொடுத்திருக்காரு. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவர் நடத்துவதில் ஆற்றல் பெற்றிருக்கிறார். நேரம் கிடைக்கும் போது இந்தியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக அவரை வந்து ஆஸ்திரேலியா கூட டெல்லி கலை இலக்கிய பேரவை சார்பாகவும் கல்ச்சுரல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் நாயஸ்ரீயம்மா கதைக்கிறேன். அப்புறம் நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். யாராவது வந்தீங்கன்னா வரலாம். வணக்கம் ஐயா. நான் நாயஸ்ரீயம்மா கதைக்கிறேன். நாகசுவாமி சிறுவர் குழந்தைகள் தின விழாவில் இன்று அருமையாக இந்த பட்டிமன்றம் நடந்தது. சிறுவர்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதை நடத்தி வைத்த அனைவருக்கும் உங்கள் அகனி சுரேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். வணக்கம். சாப்பிட்டு குந்திக் கொண்டு இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் நடக்குது. சுரேஷ் முடிஞ்சது. 10 மணிக்கு முடிஞ்சு. அவர்கள் வந்து இந்த வீட்டு சூழலா சரி, வேற யாரும் நீங்கள் கருத்துக்கு வாழ்த்து கூற இருந்தால் கூறுங்க. எல்லோருக்கும் சரி. ஓகே, மிக்க எல்லோருக்கும் நன்றி. இந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குழந்தை அகானி சுரேஷ் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது விஸ்வநாதன் சார் மற்றும் டெல்லி கலை இலக்கிய பேரவை சார்பாக பாலமுருகன் மற்றும் பா. குமார் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று கூறி மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம்.